அல்ஹம்துலில்லாஹ். அருமையான மாலை பொழுதினிலே இன்றைய சமுதாயத்தின் சமூக மக்கள் எல்லாம் இன்னும் சொல்லுமையானால் வளர்ந்து வரக்கூடிய இந்த நாடுகளில் இந்த நாட்டை வல்லரசாக மாற்றக்கூடிய சக்தி பெற்ற இளைஞர்கள், வாலிபர்கள், ஏன் மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம், நம்மை சார்ந்தவர்கள் எல்லாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கு சமுதாயம் சீர்கெட்டு அது வழி தவறி போவதற்காக இருக்கட்டும், இல்லை இந்த சமுதாயத்தை தலை நிமிர்த்தி அதை சிறந்த சமுதாயமாக மாற்றக்கூடிய திறன் கொண்ட சக்தியாக இருக்கட்டும், இவை இரண்டும் அந்த நாட்டு இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கிறது என்று பல தலைவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் கிட்டத்தட்ட 87% இளைஞர்கள் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 2020 அதிகமான இளைஞர்கள் கொண்ட நாடாக இந்திய நாடு என்ற அறிக்கை நமக்கு அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 720 யூனிவர்சிட்டிஸ், 38,428 கல்லூரிகள் என்று நம்ம நாட்டில் மாணவர்கள் இளைஞர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அப்படி இருக்க வாய்ப்பை நீ தேடி போகாத, நீ இருக்கக்கூடிய இடத்துல உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கன்னு சொன்ன ஏபிஜே அப்துல் கலாம், கனவு காணுங்க, உங்களை தூங்க விடாம காணக்கூடிய கனவா காணுங்க என்று சொல்லக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம், அவனை மாதிரி இவனை மாதிரின்னு இல்லாம நீ ஆசைப்படுற வாழ்க்கை, நீ நினைக்கிற மாதிரியான வாழ்க்கைய நீ சாதிச்சு வாழன்னு சொல்லி இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்குவிக்கும் வண்ணமா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன வார்த்தைகள். 2020 இந்த நாடு வல்லரசாக மாறுவதற்குண்டான சக்தி அந்த நாட்டு இளைஞர்களுடைய கையில் இருக்குதுன்னு சொன்ன அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள், இன்றைய மாணவர்கள் நாளைய மன்னவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம், அப்படிப்பட்ட அந்த இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் சீர்கெடுவதற்கான காரணம் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு அதுதான். மிக சுவாரஸ்யமான தலைப்புன்னு கூட சொல்லலாம். அணியினர்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய கருத்துக்களும் மிக கூர்மையான கருத்துக்களா எடுத்துட்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் சீர்கெடுவதற்கு பெரிதும் காரணம் வீடா நாடா, அதாவது வீட்டு சூழ்நிலையா நாட்டு சூழ்நிலையா? இன்றைய கால சமுதாயத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்தில் இருக்கட்டும், வாழ்க்கையிலாக இருக்கட்டும், அவர்கள் சீர் கெட்டு போவதற்கான பெரிதும் காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையா இல்ல நாட்டு சூழ்நிலையா? வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய அரவணைப்பு, அவர்கள் கொடுக்கக்கூடிய சில செல்லங்கள் தான் அவர்கள் இந்த சமுதாயத்தில் சீர்கெட்டு போவதற்கான காரணம் என்று, வீட்டு சூழ்நிலை தான் ஒரு இளைஞன் சீர்கெட்டு போவதற்கு என்று சொல்லக்கூடிய அணியினர்களும் இருக்க, இல்லை வீட்டில் நல்ல விதமாக வந்தாலும் இந்த நாட்டில் அவன் எடுத்து வைக்கக்கூடிய கால் தடத்தின் மூலியமாக இந்த நாட்டினுடைய சூழ்நிலையின் அமைப்பிலே அவன் மிகப்பெரிய சீர்கெட்டு போகிறான் என்று, நாட்டின் சூழ்நிலையில் தான் ஒரு இளைஞர் சீர்கெட்டு போகிறான் என்று எந்த அணி தரப்பினர்களும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வந்திருக்கிறான். இதற்கான என்ன கருத்துக்களை எடுத்துக்கொள்ள போறாங்க? மாணவர்களாகிய நாம் நம்மளுடைய சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம சமுதாயத்துல அடுத்த கால் எடுத்து வைக்க போறோம். இப்ப நம்ம வைக்க போகும்போது நம்ம சீர்தூக்கி நிற்கிறதுக்கான பெரிதும் காரணம் அப்படிங்கிறது அல்லாம, இன்றைய கால சமுதாயத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் சீர்கெட்டு போவதற்கு நம்மளுடைய வீட்டு சூழ்நிலையா இல்ல நாட்டு சூழ்நிலையா என்பதை நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் பட்டிமன்றத்துடைய மிக சுவாரஸ்யமான தலைப்பு நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். முதலாவதா வீட்டிலிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். நம்மளுடைய ஜட்ஜு அவங்க கிட்ட கேட்டலாம், குறைஷி நீங்க என்ன நினைக்கிறீங்க, வீடுனே ஆரம்பிச்சிடலாமா? அப்போ வீட்டு சூழ்நிலை தான் ஆரம்பமா. வீட்டுல அந்த இளைஞன் ஆரம்பிக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து வீட்டு சூழ்நிலையிலிருந்து தான் அவ சீர்கிறதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குதுன்னு சொல்லி, ஒரு இளைஞன் சமுதாயத்தில் சீர்கெட்டு போவதற்கு பெரிதும் காரணம் வீட்டு சூழ்நிலையே என்று சொல்லுவதற்காக வசீர் அத்தாயி அவர்களை அழைக்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நல்லதொரு ஒரு மாலை பொழுதிலே நம்முடைய கல்லூரிக்கு
சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய விருந்தினர் அவர்களுக்கும், இப்பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த உஸ்தாத் ஆசிரியர்மார்களுக்கும், இப்பட்டிமன்றத்தை சீரோடு சிறப்போடு நடத்தி இருக்கின்ற இரு நடுவர்களுக்கும், வாலிபர்களின் சீரழிவதற்கு பெரிதும் காரணம் குடும்ப சூழல்தான் என்று பேசுவதற்கு என் அணியினருக்கும், இல்லை இல்லை நாட்டு சூழலில் தான் வாலிபர்கள் சீர்கெடுகிறார்கள் என்று பேசக்கூடிய என் எதிரினருக்கும் மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் செய்திக்கு வருகிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு வாலிபர்களுடைய சீரழிவுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது வீட்டு சூழல் தான். ஏன்னா நீங்களே சொன்னீங்க வீட்டிலிருந்து போவோம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஒருத்தருடைய சீரழிவுக்கு காரணமாக இருப்பது அவனுக்கு வீட்டிலிருந்தே தொடங்குகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். வீட்டிலே பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் அவன் தன்னை சீரழித்துக் கொள்வதற்கு பல காரணங்களை அந்த வீட்டிலே அமைத்து விடுகின்றான். அதிலே முதல் காரணம், அந்த வீட்டு சூழல், குடும்ப சூழலில் அந்த வாலிபனுக்கு, அந்த இளைஞனுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த வீட்டில் இருக்கிறார்கள். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவான். போன் வேணுமா, போன் வாங்கி கொடுத்துருவான். பைக் வேணுமா, பைக் வாங்கி கொடுத்துருவான். அவன் என்னென்னலாம் கேட்கிறானோ அதையெல்லாம் அந்த பெற்றோர்கள் அந்த வாலிபனுக்கு வாங்கி கொடுத்த பிறகு அந்த வாலிபன் அதை நல்ல வழியில பயன்படுத்துவானான்னு கேட்ட கிடையாது. தன்னை தானே அழிச்சு கொன்ற அந்த ஒரு பாதையை நோக்கித்தான் அதை பயன்படுத்துவானே தவிர அவன் தன்னை கேட்டு வாங்கி கொண்ட அந்த பொருளை வைத்து அவன் நல்லதொரு ஒரு விஷயத்தை அவன் செய்துவிட முடியாது. நீங்க நான் பார்க்குற எல்லா கையிலும் போன் இருக்கு. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் சரி. அந்த போனை வச்சுட்டு என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க? தேவையில்லாத விஷயத்தை பார்க்கறதும், தேவையில்லாத விஷயத்தை கேட்கறதும், தேவையில்லாத விஷயத்தை பதிவு செய்யறதும், அதே போல பல தன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு உண்டான ஒரு பொழுதுபோக்காக அந்த போனை தன்னுடைய கையில வச்சிருக்கிறான். போனுடைய நன்மையில ஏற்பட்ட நன்மை இருந்தாலும் கூட அந்த வாலிபனுக்கு இப்பொழுது அவன் சீரழிவு பெறுவதற்கு முக்கிய காரணம் அவன் கையில வைத்திருக்கக்கூடிய ஒரு போன். அந்த போனை வாங்கி கொடுத்தது யார்? அவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான். நான் ஒரு பையன் கிட்ட கேட்டேன், சும்மா விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நைட் எப்போ தூங்குவேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், தூங்குறதுக்கு ஒரு 3 மணி கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்றான். 3 மணி, அது வரைக்கும் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டேன். அப்ப அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஒரு 12 மணி வரைக்கும் நான் ஊர்ல சுத்திக்கிட்டு இருப்பேன், அதாவது ஊர் பசங்களோட இருப்பேன். 12 மணிலேருந்து நான் அப்பதான் வீட்டுக்குள்ள போகுவேன், போய் தூங்காம 3 மணி வரையும் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். என்னவா பண்ணிக்கிட்டு இருப்பேன்? இல்ல போன் இருக்கு, கேம் விளையாடிக்கிட்டு இருப்பேன். ஆல்ரெடி 12 மணி வரைக்கும் பசங்களோட அங்க தெருவில் உட்காந்துட்டு கேம்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பான். அதை முடிச்ச கையோட வீட்லயும் வந்து தூங்காம 3 மணி வரைக்கும் கேம் விளையாடிக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் தன்னை தானே சீரழித்துக் கொள்வதற்கு அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன? அந்த போன். இப்ப அந்த போனை வாங்கி கொடுத்தாங்க அந்த பெத்தவங்க வாங்கி கொடுத்தவங்க அதை சரியான முறையில பயன்படுத்துறானான்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அவன் சரியான முறையில பயன்படுத்துறேன்னு சொன்ன அந்த போனை அவனுக்கு கொடுக்க கூடாது. இதுதான் ஒரு பெற்றோருடைய கடமை. ஆனா அந்த பெற்றோர்களை கையில போனையும் கொடுத்துட்டு நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு விட்டுடுறாங்க. அவன் அப்படி விட்டதின் காரணம் தான் இன்றைக்கு பல வாலிபர்கள், பல இளைஞர்கள், அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சீரழித்து போறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது. நம்ம ஆசிரியர் கூட ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒருத்தவங்க பைக் வாங்கி கேட்டானா பைக்கு மோகம், அது ஒரு ₹1,00,000 மேல. பைக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. பைக்கு வாங்கி கொடுத்து சரியான ஓட்டுறதுக்கு ஓட்ட முடியாம கீழே விழுந்து பைக்கும் அடி வாங்கி இவனும் அடி வாங்கி அந்த பைக்குக்கு சரி பண்ணு பார்க்கறதுக்காக வீட்டில் கேட்டுக்கு அது ₹1,00,000 ஆகும். சரிலாம் பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லவும் இவன் தற்கொலையில முயன்று தன்னை தானே அவன் செத்து கொண்டான்றத நம்ம ஒரு செய்தி நம்ம பார்க்கணும். அப்ப கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த அந்த பெற்றோர்களின் மூலமாகத்தான் இன்றைக்கு வாலிபர்கள் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி நமக்கு தெரியுது. 2வது செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குடும்பத்தில் இருந்து தான் நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து கொண்டே வருகிறது. நாட்டில் இருக்கிறதுனாலதான் நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து போகுவது கிடையாது. நாட்டினுடைய சூழலினாலதான் நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து போகுவது
மாறாக ஒருத்தனுடைய தொடர்ச்சி ஆரம்பமே குடும்பத்திலிருந்து அவனுடைய கலாச்சாரம் சீரழிவு ஆரம்பமாகிறது என்பதாக பார்க்கிறோம். ஒருத்தவங்க குடும்பத்துல மட்டும் பெர்ஃபெக்டா இருந்துட்டானா அவன் நாட்டுக்கு வந்துட்டு நாட்டுல என்னதான் சூழல் நடந்தாலும் அவன் தன்னை பெர்ஃபெக்டா இருந்துப்பான். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்? உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் சிறந்தவர் தான் என்பதாக சொன்னார்கள். காரணம் என்ன? நீ குடும்பத்தில் சிறந்தவனாயிரு, நாட்டில் சிறந்தவனாக நீ ஆகிவிடுவாய். குடும்பத்தில் நீ மோசமா போயிட்டியா, குடும்பத்தில் நீ சீரழிந்து போயிட்டியா, நீ சமூகத்துக்கு வந்தாலும் நாட்டுக்கு வந்தாலும் நீ சீரழிந்துதான் போகுவாய் என்பதாக சொன்னார்கள். அப்ப ஒருத்தவன் குடும்பத்துல மட்டும் பக்காவா பெர்ஃபெக்ட்டா ஆகிட்டா அப்படின்னு சொன்னா அவன் நாட்டுக்கு வந்து நாட்டுடைய சூழல் என்னதான் மோசமாக இருந்தாலும் அவன் தன்னை தானே சீரழித்துக் கொள்வதற்கு எந்த ரீதியிலும் அவன் ஒரு வாய்ப்பை வகுத்து தர மாட்டான். பார்க்கும் பொழுது கலாச்சாரம் சீரழிவு அந்த குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. எப்படி நம்ம பார்க்கிறோம்? கலாச்சாரம் அப்படின்னாலே ஆடை, அவனுடைய அணிகலன், இதெல்லாம் வைத்துதான் அவனுடைய கலாச்சாரமே இருக்குது. பேச்சு வழக்கில் அது ஒரு பக்கமா இருந்தாலும் சரி, தன்னை ஒருவன் எந்தவித தொடர்பும் இல்லாமல் பார்த்தவுடனே இவன் ஒரு கலாச்சாரம் அடிப்படையில் உள்ளவன் தான் என்று பார்ப்பதின் முதல் விஷயம் அவனுடைய ஆடை அணிகலன் வைத்துத்தான். அதுக்கடுத்துதான் பேசுறது, அதுக்கடுத்துதான் விசாரிக்கிறது. அப்ப அவனை பார்த்தவனே இவன் இப்படிப்பட்டவன், இவன் இந்த ஒழுக்கம் உடையவன் என்றது காட்டுறது அவனுடைய ஆடை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும்தான். இப்ப இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இன்றைக்கு வாலிபர் இடத்துல எப்படி இருக்குன்னு நான் சொல்லிதான் தெரியணும்னு உங்களுக்கு இல்லை, உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு. இப்ப இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நாட்டின் சூழலின் மூலமாக வாலிபர்கள் தன்னை மாற்றிக்கொண்டார்களா இல்ல வீட்டின் மூலமாக மாற்றிக்கொண்டார்களா? அப்படி வீட்டின் மூலமாகத்தான் மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதை தட்டி கேட்கக்கூடிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் பெற்றோர்கள் கேட்டார்களா? கேட்டு தன் பிள்ளைகளை மாற்றினார்களா? கிடையாது. அப்ப தன்னை சீரழித்துக் கொள்வதற்கு பெரிதும் காரணமாக அந்த குடும்பத்திலே அவர்கள் பெற்றோர்கள் பெரிதும் காரணமாக வைக்கிறார்கள். தலைமுடியை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தலைவனுடைய கலாச்சாரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஒரு அழகு இருந்தால் தான் அவனுக்கு மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுக்கணும்னு தோணும். தலைமுடியே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஒரு கண்ணியமும் மரியாதையும் கொடுக்க முடியும்? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு பெற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போய் இந்த டிசைனில் வெட்டுங்க, இங்கே கட் பண்ணுங்க, இங்கே விடுங்க, இங்கே எடுங்க அப்படின்னு சொல்லி பெற்றவங்களே தன்னுடைய கலாச்சாரத்தை அழித்து கொண்டு இப்படித்தான் முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே கற்றுக் கொடுத்துட்டா அவன் வாலிபனா வரும் பொழுது எப்படி முடி வச்சிருப்பான்? அவன் வாலிபனா வரும் பொழுது எப்படி ஆடை அணிஞ்சிருப்பான்? அப்ப கலாச்சாரம் ஒருவனுக்கு குடும்பம் ரீதியில் இருந்து தான் அந்த சீரழிவு ஏற்படுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். மூணாவது விஷயம் வேலை வாய்ப்பு. நம்ம கூட நேற்று கூட ஒரு செய்தியை சொன்னோம். முஸ்லிம்களுடைய பின்னணியில பெரிதும் காரணமாக இருப்பது பல விஷயங்கள் சொன்னாலும் அதில் ஒரு விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு முஸ்லிம்கள்லாம் யாரும் என்ன செய்யறது கிடையாது, வேலைக்கு தொழிலுக்கு வியாபாரத்துக்கு போறது கிடையாது. ஒரு வீட்டில் அப்பெல்லாம் 5 பேருக்குன்னு 5 பேருமே தொழில் செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு 2 பேர் தான், 5 பேருக்கு ஒரு 2 பேர் தான் செய்கிறான். இதனால் தான் பொருளாதார ரீதியில் என்னது தாழ்வு ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இங்கே வேலை வாய்ப்பு ஒரு குடும்பத்திற்கு சரியான முறையில் கிடைக்காம இருக்கிறதுக்கு யார் காரணம்? பெற்றவங்க தான் என்ன செய்யணும்? அவனுக்கு எப்படி படிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல முன்னுதாரணமா இருந்துகிட்டு இந்த வழிகளை காமிச்சாங்களோ அது போல அவன் வாலிபனா ஆன பிறகு இதுதான் இந்த வேலை தான், இது உனக்கு கரெக்டா அமையும், அவனுடைய திறமையை கண்டுபிடிச்சு இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் சொல்லி தருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசுக்கு வந்துட்டாலே அத்தா ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம். புள்ளனுடைய வாயிலிருந்து அத்தான்ற பேரும் வராது, அத்தானுடைய வாயிலிருந்து புள்ளனும் பேரும் வராது. இவர் ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு இருப்பார், இவர் ஒரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிட்டு இருப்பார். 2 பேரும் தன்னுடைய மனம் விட்டு பேசவே மாட்டார்கள். அன்பும் பாசமும் எக்கச்சக்கமாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரிவு இருந்துச்சுன்னு சொன்னா அவனுக்கு எப்படி வேலை எவ்வளவு சீக்கிரமா அமையும்? இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? வேலையே இருக்காது, கல்யாண வயசு வந்துடும், திருமணத்தையும் பண்ணி வச்சிருவான். அப்ப இவனுக்கு என்ன ஆயிரும்? ஒரு மனைவியும் வந்துடும். இப்ப இந்த மனைவியை பார்த்துக்கொண்டான பொறுப்பு இவனுடைய பெற்றவங்கிட்ட இருக்கா இல்ல இவன் கிட்ட இருக்கா? இவன் கிட்ட இருக்குன்னு சொன்னா இவன் வேலைக்கு போகணும், தன்னுடைய மனைவியை பார்க்கணும்.
அப்போ அந்த வயசு வந்த பிறகு அவன்கிட்ட வேலையும் இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் அவனுக்கு என்னது, திருமண வயசு வந்துட்டதுனால திருமணத்தும் பண்ணி வைப்பான், மனைவியும் இருப்பா. இப்போ இந்த மனைவியை பார்த்துக்கிறது இவன் பார்த்துப்பானா இல்லை இவனுடைய பெற்றவன் பார்த்துப்பானா? மனைவின்றது கணவன் தான் பார்க்கணும், அவனுடைய பெற்றவன் பார்த்தா அதுக்கு பேர் என்ன? ஆனால் இன்றைய சூழல்ல வேலை வாய்ப்பு இல்லாத வாலிபர்களுக்கு பல குடும்பம், இந்த எதிரணியருக்கு தெரியுதா எனக்கு தெரியல, ஆனால் நான் கேள்விப்பட்ட விஷயம், பார்த்த விஷயம் கூட, இப்படி வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு திருமணம் வைத்து கொடுத்தால் அவனுக்கு என்ன பண்ணுவான், தன்னுடைய மனைவி எப்படி கவனிச்சுப்பான்? அப்ப கடைசி என்ன ஆகும், மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை வரத்தான் செய்யும். இந்த சண்டையினால என்ன செய்ய தோணும், கணவன் வீட்டிலே இருக்கக்கூடாது, வெளியே போயிடணும்னு தோணும். இப்ப இப்படியே தன்னை சீரழித்துக் கொள்வதற்கு அங்க ஒரு காரணம் என்ன இருக்கு, இவனிடத்தில் ஒரு வேலை இல்லை. அந்த வேலையை அமைத்து தரக்கூடிய அந்த பொறுப்பை அந்த குடும்பத்தார்கள், அந்த பெற்றோர்கள் எடுத்து அவனுக்கு ஒரு வேலையை தரவில்லை. அப்ப இப்படிலாம் பார்க்கும் பொழுது அவனுடைய குடும்ப சூழல் தான் அவனுக்கு பெரிதும் சீரழிவாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது பெண்களுடைய விஷயத்தில் நம்ம கவனிக்கணும். நாட்டு சூழல் தான் சீரழிவுக்கு பெரிதும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன, எங்கெங்க வெளியவே போக முடிய மாட்டேது, எங்க போனாலும் தவறு தான் காதில் விழுகுது, எங்க போனாலும் தவறு தான் பார்க்க தோணுது, எங்க போனாலும் தவறான விஷயங்கள் தான் நடக்குது. இதுதானே நாட்டு சூழலுக்கு நாட்டு சூழல் தானே ஒரு வாலிபனுடைய சீரழிவுக்கு பெரிதும் காரணமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இன்றைக்கு பெண்கள் அந்த ஆபாசம் இந்த நாட்டிலே தான், இந்த நாட்டு சூழலிலே தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மைதான், இதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த ஆபாசம் எதிலிருந்து தோன்றுகிறது, எப்பொழுது ஒருவனுடைய ஆடை குறைகின்றதோ, எப்பொழுது ஒருவனுடைய ஆடை சீர் இல்லாமல் இருக்கிறதோ, அப்பொழுதுதான் இந்த ஆபாசம் என்பது வெளியே தெரிகிறது. அப்ப ஆபாசமான பெண்களோ ஆண்களோ இந்த நாட்டின் சூழலில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் அடிப்படையாக இல்லாதது, அவர்களிடத்தில் ஆடை சீர் இல்லாததன் காரணம் தான். இந்த ஆடை சீர் இல்லாத காரணம் எங்கிருந்து உருவாகிறது, அவருடைய குடும்பத்தாரிடத்திலிருந்து தான் உருவாகிறது. ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாங்க, ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறாங்க, அவனுடைய அந்த மறைவிடத்தை, அவனுடைய அவுரத்தை எந்த அவுரத்தை மறைக்க வேண்டுமோ அந்த அவுரத்தை மறைச்சி தன்னுடைய பிள்ளையை அவன் சிறு பைய பருவத்திலிருந்து அவன் வளர்த்து கொண்டே வந்திருந்தான் சொன்னா அவனுக்கு ஒரு வெட்கம் என்பது இருந்திருக்கும். அந்த வெட்கத்தின் மூலமாக அவன் வெளியே ஆபாசமாக திருந்திருக்க மாட்டான். ஆபாசத்தின் மூலமாகத்தான் நாட்டினுடைய சூழலை வைத்துத்தான் வாலிபர்கள் சீரடைகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ தன்னுடைய குடும்ப சூழ்நிலையில் அவர்கள் சீராக இருந்திருந்தால் அவர்கள் வெளியே ஆபாசமாக திருந்திருக்க மாட்டார்கள். ஆபாசமாக திருந்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாட்டு சூழல் தான் சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக பேசி வந்திருக்கிறார்கள். அடிப்படை ஆரம்பம், சீரழிவின் ஆரம்பம் அது குடும்பத்திலிருந்து தான் உருவாகிறது. குடும்பத்தில் ஒருவன் சீராகிவிட்டால் அவன் நாட்டிற்கு வந்த பிறகும் அவன் சீராக விடுவான். குடும்பத்தில் மட்டும் அவன் சீரழிந்து விட்டால் அவன் நாட்டுக்கு வந்தாலும் சீரழிந்து தான் போகுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று சொல்லி என் உரையை நிவர்த்தி செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillah. Such a wonderful speech by Wazir Al-Tahir. He said many points about the main fault of the parents, the family, the society. It was amazing. And by following this, he said that if a son or a daughter done any mistake, the main in charge for them is parents, the family members. They want to ask them, this is wrong, this is good. What we want to do, what we should not do. The parents want to show to the sons, to the daughters, what is good and what is right. So he said many things about the main fault of the family, the society, and etc. And the opponent team is going to talk about the government. Right, Bismillah. சரியா சொன்னாங்க. எந்த தரப்பு அணியினர்கள் அவங்களுடைய கருத்து அதுக்கான பதில்களை அவங்க கொடுத்துதான் ஆகணும். அப்போ ஆரம்பம் அந்த வீட்டில இருந்து தான் ஆரம்பிக்கிறது. வீட்டில் பெற்றோர்களுடைய கவனக்குறைவு, அவர்கள் கொடுக்கிற அந்த செல்போன், அந்த இதுல இருந்து ஆரம்பிக்கிறது தான் நாட்டு வரைக்கும் வந்து நாட்டுடைய
நாட்டுடைய சீர்கேடுகள் நாட்டில் அவங்க சீர்கேட்ட மாதிரி தெரியுது. ஆனா வீட்டு சூழ்நிலை மூலியமா தான் ஒரு இளைஞர் ஒரு வாலிபன், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க சீர்கேடுவதற்கு வீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுல நீங்க இல்ல, நாட்டு சூழ்நிலை மூலியமா தான் ஒரு இளைஞர் ஒரு வாலிபன் சீர்கேடுவதற்கான காரணம் என்று சொல்வதற்காக ஆரம்பமாக ரஃபி அத்தாய் அவர்களை அழைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அழகிய ஒரு மஜ்லிஸிலே அந்த இறைவன் நம்மளை ஆக்கியிருக்கின்றான். இங்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய உஸ்தாத்மார்களுக்கும் என்னுடைய மாலை வாழ்த்துக்களோடு சேர்த்து, அது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகிய ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அது என்னென்னு சொன்னால் சலாம் சொல்கிறது. இந்த சலாம் சொல்வதை ரசூலுல்லாஹ் எப்படி வகுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், சலாம் சொல்வதை சுன்னத்தாகவும் அதற்கு பதில் சொல்வதை வாஜிபாகவும் ரசூலுல்லாஹ் நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் சுன்னத்தின் அடிப்படையில் என்னுடைய சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னாடி பேசுனவங்க ரொம்ப அருமையாக பேசுனாங்க. அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்க பேசுனதுல ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், எப்பவுமே ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துல, அதாவது எதிராக இருக்கக்கூடிய வீட்டு சூழலா நாட்டு சூழலா அப்படின்னு பேசும் பொழுது, நாட்டு சூழலுக்கே வீட்டு சூழல் தான் காரணம், வீட்டு சூழலுக்கு நாட்டு சூழல் தான் காரணம், நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை திணிக்க கூடாது. ஏன்னா அப்படி எங்களால திணிக்க முடியும். என்னென்ன சொன்னா, உதாரணமா அவங்க சொன்னாங்க, வீட்டுல இந்த விஷயம் இந்த விஷயம் கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க. வீட்டுல கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. போன் கேட்டா வாங்கி கொடுத்துட்றாங்க. போன்ல என்ன செய்யறாரு, கேம் விளையாடுறாரு. அதே மாதிரி பைக் கேட்டா வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்ப நானும் சொல்ல முடியும் இந்த இடத்துல, எங்க அப்ப இந்த ஆசையெல்லாம் எதுல வருது, அவர் நாடை பாக்குறாரு, வெளியே பாக்குறாரு, அப்ப நாட்டு சூழல் தான் காரணம், இப்படி நானே சொல்ல முடியும். அப்ப வீட்டு சூழலுக்கு நாட்டு சூழலும் காரணம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இங்க அப்போ என்ன சொல்லணும்னு சொன்னா, இங்க வீட்டு சூழலும் நாட்டு சூழலும் தனித்தனியாக பேசணுமே தவிர இதை இந்த ஒரு டாபிக்கை அங்க திணிக்க கூடாது. சரிங்களா? அந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா ரெண்டுமே சரின்னு தான் நமக்கு தெரியும். அது போல இப்போ ஒரு விஷயம் அவங்க சொன்னது என்னன்னு சொன்னா, தலைமுடி வெட்டுறதை பத்தி சொன்னாங்க. அத்தாவை என்ன செய்யறாரு, தன்னுடைய மகனுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்டைலிஷா வெட்டி விடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எல்லாமே ஒரு எப்படி சொல்ல, பெரும்பாலான விஷயத்த அதிகமா எந்த விஷயம் இருக்குதோ அதுதான் நம்ம பார்க்கணும். அதிகமா எது இருக்குதோ, என்னுடைய நான்லாம் முன்னாடி ஸ்கூல்லாம் படிக்கும் பொழுது பெரும்பாலும் இதுதான் இருக்குமே. ஸ்கூல்லாம் படிக்கும் போது எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்மளுடைய அத்தாமார்கள் என்ன செய்வாங்க, கூட்டிட்டு போயிட்டு, எப்பா இந்த பையனுக்கு ஒன் சைடு போடு, டபுள் சைடு போடு, என்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி போடு அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த கலர் அவனுக்கு என்ன செய்ய, டை அடிக்கணும், ஃபிலிம் அடிக்கணும் இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மாற என்ன செய்வாங்க, எங்க அத்தால கூட்டு போவாங்க. ஒரு நேரத்துல நம்ம ஒரு ஸ்டைலா ஒரு ஸ்கூலுக்கு போனா ஒரு நல்ல இதுவா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம போவோம். அந்த ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரு ஆசை இருக்கும். ஆனா நம்ம அத்தா என்ன செய்வாங்க, அப்படி கூட்டு போவாங்க. கூட்டு போயிட்டு, எப்பா சூப்பரா ஒரு சம்மர் கட்டிங் போடு, என் பையனுக்கு சூப்பரா சம்மர் கட்டிங் போடுன்னு சொல்லுவாங்களே. இது எனக்கு பல வாட்டி நடந்துருக்கு. அப்போ இதெல்லாம் நான் இதுவா சொல்றேன், உங்களுக்கு அனுபவிச்சு சொல்றேன். அதுவும் அவர் வெற்றவர், ஆக தைபா இருப்பார். அவரை ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்ல, வாலிபராகவும் அவர் பார்க்க ஸ்டைலாவா இருக்க மாட்டாரு. அவர் வயசான ஒரு கிழவன ரொம்ப இதுவா இருப்பார். அவர் சொட்டை விழுந்து ஒரு மோசம் எப்படி சொல்ல, வயசானவரா இருப்பாரு. அவருக்கு ஸ்டைல் அந்த ட்ரெண்ட்னா என்னன்னு தெரியாது அவருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட கொண்டு போயிட்டு, சூப்பரா ஒரு சம்மர் கட்டிங்க போடு, இப்ப எப்படி நம்ம இருக்குமோ அந்த மாதிரி தான் என்ன செய்வாங்க, இருக்க வைப்பாங்களே நம்மளுடைய தந்தைமார்கள்லாம். இப்படி இதுதான் உண்மை அசல்ல. சரிங்களா? ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, பெரும்பாலும் இதுதான் நடக்கும். அது போல இன்னைக்கு என்னுடைய அந்த இதுக்கு வர, இன்னைக்கு பொதுவா பருவங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு 3 பருவம் இருக்குது ஒரு மனிதனுக்கு. அது என்னன்னு சொன்னா, குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். இந்த பருவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த குழந்தை பருவம் அப்படின்ற இந்த பருவத்துல நம்ம பெரும்பாலும் அதிகமா பெற்றோர்களோட தான் இருக்கும். அதே போல முதுமை பருவத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டு சூழலோட தான் நம்ம இருப்போம். இந்த 2 சூழலில் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், குழந்தை பருவத்துல நம்ம அதிகமான தப்புகள் செய்ய மாட்டோம். நீங்க நல்லா உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கே தெரியும். இதெல்லாம் குழந்தை பருவத்துல இருக்கும் பொழுது நம்ம வீட்டு சூழலே இருக்கிறதுடைய காரணத்தால நம்ம அதிகமான தப்பு செய்ய மாட்டோம். அதே போல முதுமை பருவத்துக்கு போனாலும்
நம்ம எவ்வளவோ தப்புடைய அந்த எண்ணம் வந்தாலும் நம்ம வீட்டினுடைய இருக்கிற காரணத்துல அந்த தாக்கத்தும் இருக்காது, அதே போல அந்த சூழ்நிலையும் அமையாது நம்மளுக்கு. ஆனா இந்த இளமை பருவம் இருக்குதுல்ல, இந்த இளமை பருவத்துல இப்பதான் அவன் என்ன செய்யறான், வெளியே வர ஆரம்பிக்கிறான், இந்த நாடை பாக்குறான். சரிங்களா? அந்த நாட்டு சூழலை, வெளியே உள்ள அந்த சூழலை பார்க்கும் பொழுது இவனுக்கு தப்பு செய்யணும் தான் என்ன வருது, இவனுக்கு அந்த சீர் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் என்ன செய்யுது, அவனுடைய மைண்டுக்குள்ள வருது. அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இளைஞர்கள் எல்லாமே தப்பு செய்யறாங்க. உதாரணமா என்னன்னு சொன்னா, இன்னைக்கு பல இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போதைக்கு அடிமையாகிறாங்க. நம்ம பாக்குறோம். எங்களுடைய ஊர்ல எல்லாம் எப்படின்னு சொன்னா, முன்னாடி எங்களுடைய சின்ன வயசு காலத்துல, இதுவே சின்ன வயசு தான், நம்ம வந்து என்ன செய்யறோம், ஒரு 6வது படிக்கும் போது 5வது படிக்கும் போது இந்த காலத்துல எப்படி இருக்கும்னு சொன்னா ரொம்ப ஒரு ஒழுக்கமான ஒரு ஊரா இருக்கும். இப்படி எங்களுடைய ஊர் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு நல்ல ஒரு மஹல்லாவா, ஒரு நல்ல ஒரு ஊரா, ஒழுக்கமான ஊரா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், எத்தனையோ நபர்கள் போதைக்கு அடிமையாறாங்க, போதைக்கு ஃபுல்லா அடிமையா இருக்காங்க. இந்த காரணம் எல்லாம் என்னன்னு சொன்னா நாட்டு சூழல் தான் அவனுக்கு கிடைக்குது. அவன் பக்கத்துல உள்ளவனை பாக்குறான், சரி ஒருத்தவனுக்கு போதை பொருள் கிடைக்காத ஒரு ரேரான பொருளே கிடைக்குதுன்னு சொன்னா இது எப்படி அவனுக்கு கிடைக்குது? இப்போ வெளியே தான் அவனுக்கு கிடைக்குது. யாருடைய தந்தைமார்களும் யாருடைய தாய்மார்களும் என்ன செய்யும், தம்பி என்ன செய், இதை வந்து என்ன செய்ய, நீ வந்து இந்த கெட்ட பழக்கத்தை பழகு அப்படின்னு யாரும் நேர்ந்து வர்றது கிடையாது. சரிங்களா? யாரும் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. மாறாக தன்னுடைய நண்பர்கள், இந்த நாட்டு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் தான் என்ன செய்யறாங்க, வெளி சூழலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் எனக்கு எடுக்கிறாங்களே. அப்போ இந்த இளைஞர்களுடைய இந்த பெரிதும் காரணமாக, அவங்களுடைய சேர்க்கை எடுக்க பெரிதும் காரணமாக இருப்பது நாட்டு சூழல் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து நானே பார்த்துருக்கேன் சில இடத்துலலாம் எப்படின்னு சொன்னா, நம்ம போவோம் இந்த விளையாடலாம் போகும்பொழுது, அப்போ ஒருத்தர் எனக்கு ஒரு மகான் இருக்காரு ஊர்ல. சரிங்களா? அவர் வந்து எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுவார், ரஃபி இங்க பாரு, நாம வந்து ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் உனக்கு இருந்ததுன்னு சொன்னா, இதெல்லாம் வந்து நான் எனக்கு கேட்டிருக்கேங்க. சரிங்களா? ஒரு கெட்ட பழக்கம் மட்டும் இருந்ததுன்னு சொன்னா நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன செய்வாரு, இதுக்கு வந்து ஷாம்புலும் காட்டுவாரு. உடனே என்ன செய்வாரு, அங்க இருப்போம், அங்க இந்த இடத்துல விளையாடுற இடத்துல இருப்போம். அப்போ யாருமே தெரியாத ஒருத்தவங்க இருப்பான். வெளியூர்ல தான் போய் நம்ம விளையாடுவோம். சரிங்களா? அப்ப விளையாடும்போது யாருமே தெரியாத ஒரு ஆள் இருப்பாரு. அங்க போயிட்டு என்ன செய்வான், உடனே ப்ரோ ஒரு வசாயம் தாங்க ப்ரோ அப்படின்வான். அதாவது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சின்ன வசாயத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவரு கேட்டுட்டு அது என்ன செய்யறது, நம்ம கிட்ட இதுக்கு டெமோ வேற காட்டுறது. சரிங்களா? இது சொல்ல முடியாது, அதனால சொல்றேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி தான் இந்த காலத்தினுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த நாட்டு சூழல் எல்லாமே இப்படிதான் இருக்கு. சரிங்களா? விளையாட்டு நம்ம பாக்குறோம், இதுதான் வந்து நிதர்சனமா நடக்குது. அதே போல ரீசெண்டா வந்து ஒரு 13 பேர் நம்ம நியூஸ்லாம் நீங்க பார்க்கும்போது இளைஞர்களுடைய சேர்க்கெடுக்கிறதுக்கு மிகவும் காரணமா இருப்பது நாட்டு சூழல் தான், நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ரீசெண்டா ஒரு 13 பேர் என்ன செய்யறாங்க, தங்க காலத்தினுடைய வழக்குல வந்து கைதானாங்க. ஒரு நடிகையினுடைய அந்த இதோட என்ன செய்யறாங்க, 13 பேர் கைது ஆகுறாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா தன்னுடைய நாட்டினுடைய சூழல் தான். இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பைக்கையும் போனையும் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு எந்த பெற்றோர்களும் என்ன செய்ய நிம்மதியே கிடையாது. நம்ம வந்து வெளியே போறது உண்டு. சரிங்களா? வெளியே போகும்பொழுது இங்க பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. சரிங்களா? அங்க எப்பயாவது நம்ம போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அந்த டீ கடையில ஒரு பையன் வந்து என்ன செய்வாங்க, எப்பவுமே போன் பண்ணிட்டே இருப்பாரு. இதுல வந்து எனக்கு வேற என்ன செய்வாங்க, கொஞ்சம் நசியத்து பண்ணுங்க, கொஞ்சம் இதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரொம்ப வந்து அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு போனை வாங்கி கொடுத்துட்டு எந்த ஒரு பேரண்ட்ஸும் நிம்மதியா கிடையாது. அதே போல பைக்கை வாங்கி கொடுத்துட்டு எந்த ஒரு பேரண்ட்ஸும் நிம்மதியா இருக்கிறது கிடையாது. அவன் என்ன செய்யறான், ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறான்னு, ரொம்ப வற்புறுத்தி கேட்கறான்னு சொல்லி இன்னைக்கு வாங்க செய்யறாங்க. ஆனா அந்த பைக் எடுத்துட்டு என்ன செய்வான், இன்னைக்கு ஃபுல்லா அந்த இன்னைக்கு சென்னையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், புள்ளிங்கோ அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கும். இந்த கூட்டம் என்ன செய்வாங்க சொன்னா ஃபுல்லா வீலிங்கு, இந்த பைக் ஸ்டண்ட். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன, பைக் ஸ்டண்ட் இது பண்ணி தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறான். இப்ப இதுக்கு காரணம் என்ன சொன்னா, நம்ம சீர்கேடத்தை பத்தி பேசுறோம், ஆனா இங்க உயிரே போற அசல்ல நாட்டு சூழலால தான். சரிங்களா? ஒரு இளைஞனுடைய உயிர் போறதுக்கு கூட காரணமாக இந்த நாட்டு சூழல் தான் இருக்குது. நீங்க நியூ இயர்னா பாத்தீங்கன்னா, இந்த மெரினாப்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு ஹராமிகள் நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பைக் ஸ்டண்ட்ன்ற பேர்லாம் ஒன்று செய்வாங்க. அப்போ கண்டிப்பா ஒரு டெத் கன்ஃபார்ம், அன்னைக்கு கண்டிப்பா ஒருத்தனுக்கு பாத்தியா ஊத்திடுவாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு என்ன செய்வாங்க, கண்டிப்பா ஒருத்தனுக்கு காரியம் நடந்துடும். இன்னைக்கு இப்ப
இப்போ இதனுடைய காரணம் தான் என்ன, இதனுடைய மெயின் காரணம் என்ன சொன்னா தன்னுடைய நாட்டு சூழல் என்ன செய்யுது, ஒரு இளைஞருடைய உயிரும் போகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலேஜ்ல நம்ம பாக்குறோம், ஒரு பஸ்ல போகும்போது பாக்குறோம் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது, ஃபுட்பால்ல தொங்கிட்டு போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா தன்னுடைய வீட்டுல யாரும் தம்பி நீ என்ன செய் ஃபுட்பால்லே போப்பா காலேஜுக்கு அப்படின்னு யாரும் சொல்லி அனுப்புறது இல்லை. என்ன செய்யும், அழகா என்ன செய்யும், அழகா போயிட்டு வாப்பா, அல்லாவுடைய அம்மாத்துல போயிட்டு வா, இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர யாரும் நீ ஃபுட்பால்ல போகணும், இந்த மாதிரி பேடி தூக்கிட்டு போகணும் அப்படின்னு எந்த ஒரு பெற்றோர்களும் சொல்றது கிடையாது. மாறாக என்ன செய்யலாம், தன்னுடைய நண்பர்களும் அந்த சுற்றுலா சூழ்நிலை தான் இது எல்லாமே என்ன செய்யுது, அவனுக்கு தூண்டுதலா இருக்குது. அதனால ஒரு இளைஞர் இன்றைய காலத்துல சீர்கெடுவதற்கு மிகவும் பெரிய காரணமாக இருப்பது நாட்டு சூழல் மட்டும்தான். சரிங்களா? அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவி கிட்ட கேட்டேன், என்னடா இது பட்டிமன்றமா இருக்குது, நாட்டு சூழ்நிலையா வீட்டு சூழ்நிலையா ரொம்ப முக்கியமான தலைப்பா ஆயிடுச்சு, பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டோன்னே உடனே போடா அப்படின்னு அடிக்க வந்தான். என்னடா பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு என் வாழ்க்கையே போதுண்டா அப்படின்னா. என்னடா வாழ்க்கையை வச்சு என்னடா பேசுற அப்படின்னு சொன்னா அவன் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எதிராளி பேசக்கூடிய எல்லா பேச்சுக்கும் அவனுடைய லைஃப் ஸ்டைல நடந்த எல்லாத்தையுமே உதாரணமா எங்க ஊர்ல இவர் இருக்கிறார், எங்க ஊர்ல அப்படி நடந்துச்சு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வாப்பா அப்படி இப்படின்னு அவனுடைய லைஃப்ல நடந்ததையே பட்டிமன்றத்துடைய தீர்ப்பாக வச்சிருக்கிறான். இதுக்கு எதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையே நான் அதுக்கு நான் தீர்ப்பா கொடுத்துருவேன், அவங்க எப்படி வீட்டு சூழ்நிலை சொல்றாங்கன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதே மாதிரியே கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடிய எல்லா எதிர் தரப்பு எல்லா கேள்விகள் கேட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்குள்ள அவன் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லியிருக்கான். நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க உள்ள திணித்திடக் கூடாது. வீட்டிலிருந்து ஆரம்பிக்கிறதுனால நாட்டு சூழ்நிலை கெடுவதற்கு காரணம் வீட்டு சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். போது வீட்டுல யாருமே பெற்றோர்கள்லாம் கொடுத்து இந்த பழக்கத்தை பழகிங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டான். போதையாக இருக்கட்டும், தீய நண்பர்களாக இருக்கட்டும், அவனை வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில சீர்கெடுவதற்குண்டான சூழல் அமைகிறது நாட்டின் சூழ்நிலையை என்று கூறி அழகிய முறையில கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி இன்னும் நீங்க ஒரு விஷயங்கள் புரியல, வீட்டு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் அவங்க சமுதாயத்துல சீர்கெடுவதற்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி யாருக்குமே தெரியாத இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கொடுப்பதற்காக முகமது அத்தாய் அவர்களை அழைக்கிறேன். ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய சக மாணவர்களுக்கும் என் அணியினருக்கும் மாலை வாழ்த்துக்களையும் என் இதயம் கணிந்த சலாத்தை பதிலை எதிர்பார்த்தவனாக எனது உரையாகவும் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். என்னதான் நாட்டு சூழ்நிலைனாலும் வீட்டு சூழ்நிலையினால்தான் ஒரு வாலிபன் இந்த சமுதாயத்துக்கு இடையில இன்றைய காலத்துல ஒரு வாலிபன் வீட்டு சூழ்நிலையினால்தான் கெட்டு போறான் அப்படிங்கிறத பத்தி சுட்டி காட்டுவதுமா அன்றைய காலத்தில் திருவள்ளுவரே திருக்குறள்ல எழுதிட்டாரு. பெற்றோர்களுக்கு இன்றைய காலத்துல பெற்றோர்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயம், இன்றைய காலத்துக்கு ஏற்றவாறு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு இந்த விஷயம் தான் கரெக்ட், இந்த இடத்துல இதைத்தான் செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விஷயத்த செஞ்சோம்னு சொன்னா கண்டிப்பா அந்த விஷயம் உலகமா இருந்தாலும் சரி நம்ம கைகூடுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைய காலத்துல யாருக்கு பசங்களுடைய அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை நடந்து விடுறாங்க. இவன் போயிட்டு ஒரு புக்கை எடுத்தாங்கன்னா இல்ல நீ இந்த புக்கை தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவன் அப்பா வேற ஒரு புக்கை எடுத்து வைப்பாரு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. தந்தை போலீஸா இருந்தாருன்னு சொன்னா மகன் திருடன், தந்தை டாக்டரா இருந்தாருன்னு சொன்னா மகன் நோயாளி,
தந்தை நீதிபதியா இருந்தாலும் சொன்னா மகன் குற்றவாளி. என்ன காரணம்? தேவையே இல்லாத அதிகப்படியான கல்வி, தேவையே இருக்காது அவனுக்கு அந்த கல்வி. போலீஸுடைய மகன் எப்படிங்க திருடன் ஆவான்? திருட இப்படிதான் செய்வான் அப்படின்னு பையனுக்கு போலீஸ்காரன் கற்றுக் கொடுப்பா. தந்தையாரு இப்படிதான் செய்வான்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாரு. அவனுக்கு என்ன தெரியும்? இதை நம்ம நாலேஜில் ஏற்றிக்கணும்னு தெரியுமா, இல்லை நம்ம காதோட காதா வாங்கி விட்டுறணும்னு தெரியுமா? இன்றைய காலத்தில் பல மக்கள் பல வாலிபர்கள் இப்படி இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில வாலிபர்களுடைய அந்த எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, தந்தை எதை சொன்னா நம்ம உள்வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருட்டோடைய அந்த விஷயத்தை, அந்த நோயில அகப்படக்கூடிய அந்த விஷயத்தை, அந்த குற்றவாளி ஆகக்கூடிய அந்த விஷயத்தை என்ன செய்யறான்? உள்வாங்கிக்கிறான். தேவையில்லாத கல்வி இதெல்லாம். தேவையான கல்வி கொடுக்க போக தேவையில்லாத கல்விகளை கொடுக்கறது மூலமாகவும் வாலிபர்கள் வீட்டு சூழ்நிலையாகவே கெட்டு போறாங்க. அது மட்டும் அல்லாம விவேகானந்தர் அந்த காலத்துல சொன்னாரு, அதாவது விவேகானந்தர் ஒரு மேடையில பேசுறாரு. சிகாகோ மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு. மாநாடுல விவேகானந்தர் பேசுறாரு, இன்றைய காலத்துல எனக்கு அவங்க வாழக்கூடிய காலகட்டத்துல ஒரு 100 இளைஞர்களை நீங்க கையில ஒப்படைச்சிங்கன்னா இந்த நாளை நான் இப்போ ஒரு வல்லரசு நாடாக ஆகி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் என்னவோ உண்மைதான். ஆனா அந்த காலம், இந்த காலத்துல ஒரு 100 மாணவர்கள்கிட்ட செல்போனை கொடுத்தோம்னா போதும், எந்தெந்த விஷயங்களைனா அவன் ஹேக் பண்ணக்கூடாதோ அந்தந்த விஷயங்களைனா ஹேக் பண்ணி பார்ப்பான், எந்தெந்த விஷயங்களைனா ஈடுபடக்கூடாதோ அந்தந்த விஷயங்கள்லாம் ஈடுபடுவோம். காரணம் செல்போன் யார் மூலயமா வந்துச்சு? தந்தையார் மூலயமாவும் தாயார் மூலயமாவும். இதுக்கடையில அந்த வீடுகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னன்னு சொன்னா, தந்தை பல விஷயங்கள்ல பையனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிற்பாரு, ஒத்த காலில் நிற்பாரு. இருந்தாலும் அவருடைய தாயார் வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்ததுனால என்ன ஆயிட போகுது? காசு என்ன குறைஞ்சிட போகுது? பையனுக்கு தானே வாங்கி கொடுக்குறீங்க, அதான் வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க. நான் எல்லா பெற்றோர்களையும் குறை சொல்லல, ஒரு சில பல பெற்றோர்கள் மட்டும்தான். அப்போ அவங்க வீட்டு சூழ்நிலை, அவங்க தாயாருடைய சூழ்நிலை, அந்த தாயாருடைய அந்த அரவணைப்பு, தந்தையாருடைய அந்த கட்டுக்கோப்பின்மை, தந்தையாருடைய அந்த அறியாமை, தந்தையாருடைய அந்த கல்வியின்மை, இதனாலதான் அந்த வீட்டு சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த மாணவன், அந்த வாலிபன் வந்து கெட்டு போறான், சீரழிகிறான். அது மட்டும் இல்லாம இந்த லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன்ல பையனுக்கு தேவையான பல விஷயங்களை, தேவையான பல புத்தகங்களை தந்தையார் வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா அதான் இல்லை. பையன் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறான். லாக்டவுன் வேற, கொரோனா வைரஸ் வந்துருமோங்கிற பையன் தந்தையாரு என்ன செய்யறாரு? தந்தையார் பையனுக்கு வேற வழியே இல்லாம போனை வாங்கி கொடுத்துட்றாரு. முசிபத்தை அதையா வாங்கி கொடுக்கணும், ஒரு 10 புக்கை வாங்கி கொடுத்தா சரிங்களாம், ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு, கதை புத்தகம், ஒரு நாவல் புத்தகம் இப்படி வாங்கி கொடுத்தா சரிங்களாம். ஆனா அவர் தந்தையார் என்ன செய்யறாரு? போனை வாங்கி கொடுக்குறாரு, லேப்டாப் வாங்கி கொடுக்குறாரு, கூடால அதுக்கு பைக்கே வாங்கி கொடுத்துட்றாரு. இந்த போன மூலியமாகவே போன்ல இப்போ வேற இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்கு. அந்த ஆப்னால என்ன செய்யறான்னு சொன்னா, பல பெண்களை பார்த்துட்டு அந்த பெண்கள் மூலமா தகாத உறவுகள் மேற்கொள்றான். காரணம், வீட்டில் பெற்றோர்கள் கண்டிப்பு இல்ல, ஒரு கண்டிப்போடு ஒரு கட்டுக்கோப்போட இருந்தாங்கன்னு சொன்னா ஏன் அந்த பையன் சீரழிய போதான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிச்ச ஒரு செய்தி நினைவுக்கு வருது. என்னன்னு சொன்னா, 6 வயது மாணவனை 7 வயது மாணவி இழுத்து கொண்டு ஓடல் செய்தி வருது, தினத்தனியில படிச்ச செய்தி. காரணம், தேவையில்லாத அந்த கல்வி, தேவையில்லாத அந்த ஈடுபாடு, தந்தை தாயாருடைய அந்த கட்டுப்பாடின்மை இருக்கிறதுனால தான் ஒரு வாலிபனுடைய அந்த வீடு சூழ்நிலை கெட்டு போகுது. அந்த வீடு சூழ்நிலைனால அந்த வாலிபனும் கெட்டு போறான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து சேர்த்து வைக்காத செல்வம் எதுவுமே இல்லை, எல்லா செல்வத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. எவ்வளோ காசு வேணுமானும் கேட்டு வாங்கி பார்க்குற மாதிரி சேர்த்து வைக்கிறாங்க. காசுகளை வச்சுட்டு அந்த காசை எப்படி ஒழுங்கான முறையில் பயன்படுத்தணும், எந்த முறையில பயன்படுத்தினா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை உண்டாக்குங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுத்து மறந்துடுறாங்க பெற்றோர்கள். என்ன செய்யறான்? நாட்டில் பார்க்கிறான், பல நபர்களை பார்க்கிறான், பல பேஷண்ட்ஸை பார்க்கிறான். தந்தையார் சொல்லி கொடுக்கணும், ஏப்பா எங்களுடைய காலத்துலனா நாங்க இந்த உடம்பு ஓட்டைக்குள்ள போனா இருக்கும் தெரியுமா பேண்ட், அந்த மாதிரி பேண்ட்லாம் நாம போட மாட்டோம்.
அந்த மாதிரி பேண்ட் எல்லாம் போடுவோம். நான் காற்றோட்டமா இருக்கக்கூடிய ஒரு பேண்ட், காற்றோட்டமா எப்படி நல்லா ஃப்ரீயா இருக்கும், நல்ல ஒரு லூஸா இருக்கும், அது மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு நீட்னஸா இருக்கும். அந்த மாதிரி பேண்ட் தான் நாங்க போட்டிருந்தோம். நீ என்ன இந்த மாதிரி பேண்ட் போடுறன்னு சொல்லிட்டு கண்டிக்கணும். அதுக்கு மாறா தந்தையார் என்ன செய்வாரு, அந்த சட்டையும் பேண்டையும் போட விட்டு போட்டோ எடுக்கிறது, அந்த போட்டோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பரப்பி விடுறது. அப்போ ஒரு வாலிபன் அவன் கெடுறதுக்கு முதல் கட்ட சூழ்நிலை, அந்த காரணம் வீட்டு சூழ்நிலையாக தான் இருக்குது. ஆகையினால ஒரு வாலிபன் இன்றைய காலத்துல சமுதாயத்துக்கு இடையில சீரழிகிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணமா வீட்டு சூழ்நிலையாக தான் இருக்குது. ஆகையினால நீங்க வீட்டு சூழ்நிலை பக்கம் தான் தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை கண்டிப்போடு கூறியவனாக எனது உரைக்கு திரையிடுகிறேன். வாசரதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆரம்பமா சொன்ன யாருக்குமே தெரியாத புது விஷயங்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி திருக்குறள்ல ஆரம்பிச்சு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேண்ட்ல முடிச்சிருக்கிறாங்க. இப்போ நாட்டு வாய்ப்பாடு சீர்திருவதற்கான இது காரணம் வீடா நாடாங்கிற தலைவர் தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பேண்ட ஒரு சைஸ்ல போட்டுக்கிறாங்க, அதை பேசி குடும்பமாக போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய மற்றொரு சொல்றாங்க, நான் இந்த டீம்ஸ் பக்கம் தான், வீட்டு சூழல் எனக்கு சரியா தெரியுது, நான் வீட்டு பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சூழ்நிலையில தான் வாழ்க்கை சீர்திருத்த வழியெடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சேர்களை சொல்லியிருக்காங்க. நான் தொழிற்சேர்களை கேட்கிறேன், உங்க நீங்க என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்கன்னு நீங்களும் பாருங்க, என்ன நினைக்கிறீங்க? லாக்டவுன்ல யாராவது ஆன்லைன் கிளாஸ்க்கு ப்ரோமோ வாங்கி கொடுப்பாங்களா? அந்த முஸ்லீம்களை வாங்கி கொடுக்கணும், ஒரு 10 புத்தகத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதாக அப்படின்னு சொல்றாங்க. முதலாளிக்கு எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னு தெரியல, என்ன போட வச்சிருக்கிறாங்கன்னு நீங்க ஏன் சொல்லணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Yeah, really, Wahabullah house is built because of books. And Wahabullah father bought iPhone, no, sorry, Samsung S6 from Dubai. So really, in this lockdown, he said many things about, he takes the points not from Google, he takes points from his life. So really, we get many information about Wahabullah. And thank you for giving us wonderful points. And we follow this next. அடுத்தபடியாக வீட்டு சூழ்நிலையில சொல்லியிருந்தாலும் நாட்டு சூழ்நிலை மூலியமா தான் ஒரு வாலிபனாக இளைஞர் யாருமே சீர்கிட்டு போவதற்கு பெரிதும் காரணம் நாட்டு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு அவர்களுடைய கருத்தை தாண்டி பல கருத்துக்களை சொல்லி அதை நமக்கு விளக்குவதற்காக ரிஸ்வான் அவர்களுக்கு அளிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக சபையோர் அனைவருக்கும் முதற்கண் முகமனை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அற்புதமான ஒரு தலையங்கத்திற்கீழே நாம் பட்டிமன்ற நிகழ்விலே அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு உண்டான காலகட்டத்தில் இளைஞர்கள் சீரழிவதற்கு பெரிதும் காரணம் வீட்டு சூழலா அல்லது நாட்டு சூழலா என்கிற ஒரு தலைப்பிலே நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். பொதுவாகவே நம்ம பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு உண்டான இளைஞர்கள் ரொம்ப பாவம், அதுதான் நம்ம உண்மையான கருத்தும் கூட. ஏன்னு சொன்னா இளைஞர்கள் தான் தவறுகளில் கொண்டு போய் ஈடுபடுறாங்க தான், இளைஞர்களா போய் தவறுல மாட்டிக்கிறாங்களான்னு பார்த்தா உண்மையாவே கிடையாது. இன்றைக்கு உண்டான நாட்டு சூழல்களிலே தவறுகள் அதிகமாக நடக்குகின்ற காரணத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் சூழ்நிலை கைதிகளாக அந்த நாட்டிற்கு பிணைப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. இன்றைக்கு நாட்டில் எந்த அளவுக்கு இளைஞர்களை வழிகெடுவதற்கு உண்டான யுக்திகள் கையாளப்படுது தெரியுமா? ஒரு சில விஷயங்களை நாம் நேரம் கிடைக்கின்ற பொழுது உண்மையை ஒழித்து பேச வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை அவைக்கு அமைகிறது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்னு சொன்னா நடுவர் அவர்கள் கூட ஆரம்பத்தில் ஒரு கருத்தை சொன்னார். முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் அவர் சொன்னாரு, 2020 இந்த நாடு இளைஞர்களை கொண்டு வல்லரசாக ஆகும் என்பதாக ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அன்றைக்கு உண்டான காலத்துல உள்ள அந்த ஆட்சி சூழ்நிலையை நினைத்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு, அன்றைக்கு உண்டான இளைஞர்களை வைத்து சொல்லியிருப்பார். ஆனா இன்றைக்கு உண்டான ஆட்சி சூழ்நிலை, இன்றைக்கு உண்டான நாட்டினுடைய நிலைமை என்பது இளைஞர்களை வழி சரி செய்வதற்கு உண்டான ஒரு நிலையை கையாளவில்லை. மாறாக இளைஞர்கள் எந்தெந்த வழியெல்லாம் செஞ்சா அவங்க மிகப்பெரிய ஒரு வழிகேட்டிற்கு செல்வார்களோ அந்த எல்லா யுக்திகளுமே இன்றைக்கு நாட்டிலே கையாளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐக்கிய மாநாடு ஐநா சபையில ஒரு ஆய்வு ஒன்று சொல்றாங்க.
உலகளாவில பார்த்தோம்னு சொன்னா 10ல இருந்து 24 வயது உள்ள அந்த இளைஞர்கள் நபர்கள் 10ல இருந்து 24 வயசுக்கு உண்டான அதிகமான நபர்கள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கிறார்கள். ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னதை பார்த்தா இளைஞர்களை வைத்து இந்த நாடு வல்லரசு ஆகும்னு சொன்னா இன்னைக்கு 2021 முடிவுல இருக்கிறோம், நம்ம நாடு வல்லரசு ஆயிருக்கணும். ஆனா இன்றளவுக்கும் நம்முடைய இந்தியா பிற்போக்கு பின்தங்கிய நாடாக இருக்கிறது என்று சொன்னால் காரணம் இன்றைக்கு நாட்டினுடைய சூழ்நிலை தான். அப்ப 10ல இருந்து 24 வயதிற்கு உண்டான நபர்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறார்கள். கணக்கெடுப்புல சொல்றாங்க 35,60,00,000 நபர்கள், அந்த வாலிபர்கள் இந்த இந்தியாவில் அதிகமா இருக்கிறாங்க. முதல்ல இந்தியாவில் இருக்கிறாங்க, ரெண்டாவது சீனால இருக்கிறாங்க. ஐநா சபையினுடைய அறிக்கை இது. அப்ப இந்த அதிகமான இளைஞர்களை கையிலே வைத்துக் கொண்டுள்ள இந்தியா, இந்த நாடு எதற்காகவே இன்னும் பின்னடைவிலே இருக்கிறது என்று நாம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு எந்த அளவிற்கு இளைஞர்களை வழிகெடுத்துவதற்குண்டான யுக்திகள் இந்த நாடு கையாளுறது தெரியுமா? பொதுவாகவே ஒரு தலைப்பு பேசுவோம். இன்னைக்கு எதிரணி தலைவர் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா மேற்கோள் என்று காட்டினாரு. வீட்டு சூழ்நிலை தான் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா இளைஞர்களை சீரழிக்குது. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சரியான ஒரு வேலையை வந்து என்ன பண்ணல, பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு அமைத்து தருவது கிடையாது என்பது சொல்றாங்க. பெற்றோர்கள் வேலையை அமைத்து தருவதாக இருந்தால் எதற்காக வேண்டி அவர்கள் படிக்க வைக்கணும்? தனக்கு படிக்க வைக்க சூழ்நிலை ஏற்படல, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வழிவகை ஏற்படாதனாலதான் நமக்கு கிடைக்காத சில பல விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல, ஒரு தொலைநோக்கு சிந்தனையில பின்னாடி நம்முடைய பிள்ளைகள் நம்ம போன்று ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி படிக்க வைக்கிறாங்க. படிப்பிய வைக்கிறதுக்கு உண்டான வேலை அவர்களது. ஆனா வேலை அவங்க தான் வாங்கி தரணுமான்னு பார்த்தா அப்படி ஒரு இது இருக்குதா? வேலைக்கு உண்டான இது வந்து நாட்டு சூழல் ஏற்படுத்தி தரணும். இன்னைக்கு நான் கேட்கிறேங்க, இன்றைக்கு அதிகமாக நம்ம நாட்டில் ஒரு பெரிய பில்டப் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னைக்கு மருத்துவ கல்வியில கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா இன்ஜினியரிங் பார்த்தோன்னு சொன்னா ஏகப்பட்ட கவுன்சிலிங் நடத்துவாங்க. இன்னைக்கு 12th முடிச்சுட்டு ஒருத்தர் காலேஜுக்கு போகும்போது இன்ஜினியரிங் டிகிரிக்கு மட்டுமே ஒரு 4-5 ரவுண்ட்ஸ் கவுன்சிலிங் நடக்குது. அதுல 1000 பேர் 2000 பேர் அதுல உள்ள போறானா 100 பேர் 200 பேர் தான் படிக்கிறதுக்கு சீட்டே தரா இன்ஜினியரிங் காலேஜ்ல. அப்ப இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு மத்தியில ஒரு பார்வையில பாவலா காட்டி இன்ஜினியரிங் படிப்பை செலுத்துகிற நாடு இன்னைக்கு முடிச்சு எத்தனை இன்ஜினியர் அவன் படிச்சதுக்கு உண்டான வேலையில இருக்கிறான். நான் கண்கூடா பார்த்தேன், எங்க ஊர்ல ஒருத்தர் சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு நல்ல சரியான காலேஜ்ல படிச்சாரு. அந்த காலேஜோட இது பார்த்தோம்னு சொன்னா டாப் பிளேஸ்மெண்ட். அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இன்னைக்கு ஆட்டோ டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஆட்டோ ஓட்டுறாருங்க. அப்ப இன்ஜினியரிங் உண்டான கவுன்சிலிங் அந்த அளவுக்கு கொடுக்கும் பொழுது அது நாடு அந்த இன்ஜினியரிங் படிச்ச மாணவனுக்கு உண்டான வேலையை ஏற்படுத்தி தருதா? இன்னைக்கு சமுதாயத்துல நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குது, இதற்குண்டான வேலை வாய்ப்புகள் அந்த நாடு ஏற்படுத்தி தருதா? இப்ப இதுக்கு வீட்டு சூழ்நிலை காரணமா, நாட்டு சூழ்நிலை காரணமாக? இதுக்கும் பெற்றோர்களுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப பெற்றோர்களை கொண்டு வந்து சம்பந்தமே இல்லாம இன்றைக்கு நாட்டுல இளைஞர்கள் வேலைக்கு போகாம தான் கெட்டு போறாங்களாம். ஆனா அதுக்கு பெற்றோர்களையும் வீட்டு சூழ்நிலை நம்ம காரணம் காட்டவே கூடாது. காரணம் நம்ம நாட்டுல அதற்கு உண்டான வேலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இன்னைக்கு அதற்குண்டான தேவைகள் அதிகரிக்குது, தொழில்நுட்பத்திற்குண்டான தேவைகள் அதிகரிக்குது. ரஷ்யா அதிபர் வந்து என்ன பண்றாரு, ஒரு நாள் பயணமா இந்தியா வராருன்றாங்க. அந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டிருக்குறாங்க. 2400 என்னது துப்பாக்கி, அதிநவீன துப்பாக்கி வந்து உருவாகுவதற்கு என்னென்னமோ பண்ணி கூட இன்னைக்குமே வேலை இல்லாம எத்தனையோ பேர் சுத்திட்டு இருக்காங்க. இது காரணம் நாட்டு சூழ்நிலை தானே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம எல்லாம் படிக்கும் பொழுது அவசிய கல்வி என்று 15 வயசுல இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு மிக முக்கியமான ஒண்ணு. அவசிய கல்வினா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மீறி நான் தெளிவா சொல்லணும்னாவே சொல்றேன். பொதுவாகவே 15 வயசுல வாலிப வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியை சரியான முறையிலே கொண்டு போய் போதிக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய கடமை. பாலியல் கல்வியை கற்றுக் கொடுக்கணுங்க. ஆனா நம்ம படிக்கும் போது இருந்த அந்த கல்வியை கூட எத்தனை பேர் நடத்தியிருப்பாங்க, எத்தனை ஆசிரியர்மார்கள் அதை வந்து கூச்சப்பட்டு நடத்தாமையே விட்டுருப்பாங்க, அது யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு புதிய கல்வி திட்டம் அப்படின்ற ஒண்ணு உள்ள கொண்டு வந்து இங்க கார்ப்பரேட் பண்ற சதி என்ன தெரியுமா? அந்த கல்வி திட்டத்துல அந்த வாலிப வயதுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தேவையான பரிணாம வளர்ச்சிக்கு உண்டான கல்வியை அவங்க எடுத்துட்டாங்க. இன்னைக்கு போய் பார்த்தோம்னு சொன்னா புக்ல ஏதோ ஒரு லெசன்ல ஏதோ ஒரு மூலையில ஒரு ஷார்ட்டா ஒரு சின்ன ஒரு 10 லைன்ல முடிச்சுட்டு போயிடலாம், இதான் பரிணாம வளர்ச்சி. இப்படி போறனால அந்த வயதினுடைய முக்தியை அடையக்கூடிய வாலிபர்களும் இளைஞர்களும் என்ன பண்றாங்க, வேறு வழியில அந்த கல்வியை அறிவதற்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்ப அவன் என்ன பண்றான், இன்றைக்கு போன்னாலதான் இளைஞர்கள் கெட்டு போறாங்கன்னு சொல்றாங்களே, அதற்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு கார்பரேட் கையாளுற யுக்தி. நல்லா கவனிக்கணுங்க சொல்ல வரக்கூடிய விஷயத்த. இப்ப கொடுக்க வேண்டிய இடத்துல புக்ல இருந்து கல்வியை தூக்கிட்டான், சரியான முறையில கல்வி போதிக்கப்படல.
இப்ப அவன் என்ன செய்யறான், அந்த கல்வியை கத்துக்கணும்ட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவனுடைய வயதினுடைய அந்த வரம்பிற்கு அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த வயதை அவன் முக்தி அடைகின்ற பொழுது அதை வேற ஒரு வழியில தேடுறான். சரி, அந்த அவசிய கல்வியை வேற ஒரு வழியில தேடும் பொழுது அதுக்கு சரியான முறையில அந்த கல்வியை சொல்லித் தரதுக்கு உண்டான புத்தகம் இன்றைக்கு இருக்கிறதா? அது என்ன மொழியில வேணாலும் இருக்கட்டும், அது ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், என்ன மொழியாக இருக்கட்டும். இன்றைக்கு ஒருத்த பரிணாம வளர்ச்சிக்கு உண்டான கல்வியை பற்றி ஒரு வாலிபன் தெரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தானா அதில் ஆபாசம் தான் அதிகமாக இருக்கிறது தவிர அவனுக்கு தேவையான கரெக்டான கல்வி இன்னைக்கு கிடையாது. சரி, அப்ப என்ன பண்றா, நீ பொதுவாகவே வாலிபர்கள் புத்தகத்தை படிக்கக்கூடிய வழக்கம் என்பது கிடையாது. நம்மளே எடுத்துவோமே, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம புத்தகத்துல பாக்குறோம், கையில போன் இருக்கு, புக் இருக்கு, புக்ல தேடுவோமா நம்ம போன்ல தேடுவோம் பார்த்தா நம்ம உண்மையாவே மனசாட்சியை தொட்டு சொல்லணும்னு சொன்னா நம்ம போன்ல தான் தேடுவோம். நம்ம எதுக்கு நம்ம தூக்கி சொல்லிட்டு. சரி, அப்ப அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அப்ப அவன் இணையதளங்களின் மூலியமாக, இணையதள முகவரியின் மூலியமாக அவன் என்ன பண்றான்னு சொன்னா, முடிஞ்சது அவன் இங்கதான் கால் எடுத்து வைக்கிறான். இப்ப பரிணாம வளர்ச்சிக்கு உண்டான அவசிய கல்வியை அவன் இணையதளத்துல தேடுகின்ற பொழுது இங்கதான் கார்பரேட் கம்பெனிக்காரன் என்ன செய்யறான், சும்மா அவன் லைட்டா உள்ள வந்துட்டாலே போதும், அவனை எந்த அளவுக்கு கொண்டு போய் முக்தி அடைய வச்சு இந்த நாட்டுல மிகப்பெரிய ஒரு கைதியாக முடியுமோ அந்த அளவுக்கு கார்பரேட் கம்பெனிக்காரன் பாத்துக்கலாம். சரி, இதனால நாட்டுக்கு என்னங்க மது இருக்குன்னு சொன்னா, பல கோடி ரூபாய் சொத்துக்களும் வருமானங்களும் என்ன பண்ணுதுன்னு சொன்னா இன்றைக்கு நாட்டிலே ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு போய்கிட்டு தான் இருக்கு. இளைஞர்கள் சீரழிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாடு வறட்சியை நோக்கி போல, ஆனா வளர வேண்டியவர்கள், வளர வேண்டிய விஷயங்கள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு கார்பரேட் கம்பெனிக்கார இணையதளத்தை ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறான். தேவையான இடத்துல அதை என்ன பண்ணிடுறாங்க சொன்னா அந்த நாடு தூக்கிடுது. சரி, அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்னைக்கு வீட்டு சூழ்நிலையா நாட்டு சூழ்நிலையான்னு பார்த்தோம்னு சொன்னா, நாட்டு சூழ்நிலை தான் ஒரு இளைஞரை மிகப்பெரிய ஒரு சீரழிவு அகல பாதாளத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது நாட்டு சூழ்நிலை தான். ஏன், எனக்கு சின்ன வயசுல ஒரு வாலிப வயசுல இருக்கக்கூடியவன், உதாரணத்துக்கு சொல்றேன், ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் சொன்னாரு, இன்றைக்கு நாளைய இந்தியாவினுடைய எதிர்காலம் என்பது இன்றைக்கு இளைஞர்களுடைய கையில. அந்த இளைஞருக்கு எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு இளைஞர் என்ன பண்றான், ஒரு வாலிப பையன் ஒரு பிள்ளையை பார்த்து சொல்றான், சரியான கவிஞரா இருப்பான் போல, ஹைப்பு கவிஞரா இருப்பான் போல, ஃபேன் இல்லாம மூணு இல்லாம நோன் இல்லாம கூட இருந்துருவேன், ஆனா நீ இல்லாம இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஃபேன் இல்லாம மூணு இல்லாம நூன் இல்லாம கூட இருந்துருவாராம், ஆனா அந்த பிள்ளை இல்லாம இருக்க மாட்டான். சரி, அதுக்கு அந்த அம்மா இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு மனசு டச் பண்ணிட்டாங்க. உடனே அந்த அம்மா அதுக்கு மேல தமிழ்ல PhD பண்ண கவிஞரா இருப்பா போல. அவ சொல்றா, அருகில் இருந்தால் அரவணைத்திருப்பேன், தொலைவில் இருக்கிறாய் தூது அனுப்புகிறேன். இதுதான் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் சொன்ன இளைஞர்களா? இப்ப இதற்கு உண்டான சூழ்நிலைகள் எங்க மாறுது, வீட்டுல மாறுது அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னைக்கு பொதுவாகவே இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ நடவடிக்கைகளும் தடுப்பு இதுவும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தும் சொல்லி இன்றைக்கு அரசாங்கம் ஒரு சாயலை வேணால் மக்களுக்கு மத்தியிலே போடலாம். ஆனா உண்மையிலே அதுக்கு பின்னாடி உள்ள சதி என்பது மிகப்பெரிய ஒரு கார்பரேட் சதிங்க. சமீபத்துல லாக்டவுன்ல ஒரு செய்தி ஒண்ணு நம்ம பார்த்தோம், ரொம்ப அது பரவாயில்ல நியூஸ்ல பதிவு வந்த செய்தி. அது கோயம்புத்தூர்ல ஒரு கிராமத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் எந்த அளவுக்கு படிக்காத மருத்துவர்களா இருக்கிறாங்கன்னு நம்மள இந்த விஷயத்துல விளங்கிக்கலாம். ஒரு கிராமத்துல இரவு நேரம் ஆயிட்டோன்னு சொன்னா ஒரு புதாருக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள என்ன பண்றாங்க, 15 வயசுல இருக்கக்கூடிய வாலிபர்கள், இளைஞர்கள், நாளைக்கு எதிர்கால இந்தியான்னு சொன்னாங்க அந்த இளைஞர்கள், இன்றைக்கு உண்டான இளைஞர்கள் என்ன பண்றாங்க, காட்டுக்குள்ள போயிட்டு 2 வகையான மருந்து, நல்லா கவனிக்கணும், 2 வகையான மாத்திரை. அந்த 2 வகையான மாத்திரையை நம்ம தனித்தனியா நம்ம சாப்பிடும் பொழுது அந்த நோய்க்கு நிவாரணமாக அமைகிறது. ஆனா அந்த 2 வகையான மாத்திரையை ஒரு கெமிக்கலோடு சேர்த்து நம்ம உடலுக்கு நரம்பின் வாயிலாக ஏற்றுகின்ற பொழுது உச்சக்கட்ட போதையை அது தருகிறது. இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? அவன் அந்த மருந்தை பத்தி அவன் என்ன படிச்சுட்டான்? அவன் டாக்டர் படிச்சானா? கிடையாது. எல்லாருமே கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள். அவன் என்ன பண்றான், அந்த 2 வகையான மாத்திரையுமே அவன் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு செல்ஃபாட்ராக்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு தடை செஞ்சிருக்கு. அதை பத்தி பேசுறதே ஒரு பெரிய குற்றமா கருதுறாங்க. அதான் அந்த மாத்திரையோட பேரை நான் சொல்லல. அந்த 2 வகையான மாத்திரையை வாங்கிட்டு எந்த கெமிக்கல்ல போட்டா அது போதை தருமோ அந்த கெமிக்கல்ல கலந்து அவனே ரெடி பண்றான். இந்த போதையை ரெடி பண்ணி ஊசி மூலியமாக நரம்புல ஏத்துறான். நரம்புல ஏற்றி அவன் என்ன பண்றான்னு சொன்னா அந்த போதையை அவன் என்ன பண்றான், அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். இப்படியே சில மாதங்கள் இது நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுது சொன்னா அந்த உண்மை வெளியே வருது. எப்படி வருதுன்னா, நைட் யூஸ் பண்ணிட்டு அந்த போதையில் அந்த பொருட்கள் அந்த மாத்திரையெல்லாம் அப்படியே போட்டு போயிடறாங்க. மறுநாள் ஏதோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அதை பார்க்கின்ற பொழுது அதற்கு உண்டான இடத்துல போய் சொல்லும் பொழுது தடவிய ஆய்வாளர்கள் அதை ஆராய்ச்சி செய்து மருத்துவத்திற்கு அனுப்புகின்ற பொழுது அது போதை தரக்கூடிய மனிதனை மூளையை பாதித்து அவர்களுடைய உயிரை மாய்க்கக்கூடிய அளவிற்கு அது மிகப்பெரிய ஒரு போதைப் பொருளாக இருக்குது என்பதாக அறிக்கை வெளியிடுறாங்க. அப்ப படிக்காத இளைஞன், அதாவது படிக்கிற ஒரு இளைஞன்
மருந்தை பத்தி அவன் எந்த அளவுக்கு இந்த மருந்து சேர்ந்துச்சுன்னா அது போதையா மாறி மிகப்பெரிய ஒரு போதையை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கு எப்படி அந்த நாலேஜ் கிடைச்சது? இது வீட்டு சூழ்நிலை ஏற்படுத்துதா, நாட்டு சூழ்நிலை ஏற்படுத்துதா? நம்ம புரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு தவறு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் வழிவகைகளும் மிக குறைவு தான். ஏன்னா அவன் கண்காணிப்பிலேயே இருப்பான், பெற்றோர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள், சுத்தி ஆள்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. அவன் ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி வேறொரு நோக்கத்திற்காக வேண்டி, உயர்ற நல்ல எண்ணத்திற்காக வேண்டி பெற்றவர்கள் படிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வெளியே அனுப்புகின்ற பொழுது சுற்றுச்சூழலும் நாடும் சேர்ந்து அவனை மிகப்பெரிய ஒரு அகல பாதாளத்திற்கு தள்ளி அவனை இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சீரழிவுக்கு உண்டான நிலையை ஏற்படுத்துதுங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா துறை பிரபலர்களுடைய பிறந்த நாள். ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். என்னன்னு சொன்னா, ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், அவருக்கு இன்னைக்கு 71 வயசு, நல்லா அவனுக்கு 71 வயசு, வாழ்க்கையவே வாழ்ந்து முடிச்சுட்டாரு. அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் மன்றம், அந்த ரசிகர்கள் மன்றத்தில் இருக்கிற எல்லாருமே வாலிபர்கள் தாங்க. ஒரு சில நபர்கள் வேணா வாலிபர்களுடைய அந்த இதை தாண்டி இருக்கலாமே தவிர கணிசமான நபர்கள் வாலிபர்கள் தான். அந்த வாலிபர்கள் நேற்று என்ன பண்றாங்க சொன்னா, நேற்று நைட்டு 12 மணிக்கு அந்த சினிமா பிரபலங்களுடைய அந்த நடிகருடைய வீட்டுக்கு முன்னாடி நேற்று ஒரு சம சவுண்டோட என்ன பண்றாங்க, கேட்க வெட்டுறாங்க. அது மக்களுக்கு இது ஏற்படுத்துன்னு சொல்லி போலீஸ் முடிச்சுட்டு உள்ள வச்சுட்டாங்க அவங்கள விசாரணைன்ற பேர்ல. இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இளைஞர்கள் இறை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற உயர்தர சிந்தனையில நமக்கு முன்னாடி உள்ள ஆளுமைகள் எல்லாம் இளைஞர்களுடைய கையிலே தான் நாளைக்கு இந்தியா இருக்கிறது என்று சொன்னார்களோ, அப்படியே தலைகீழாக மாறி எதற்கோ இளைஞர்கள் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இளைஞர்களாக தவறுக்கு செல்லவில்லை, இளைஞர்கள் தவறுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம நல்லாவே தெரியுது, இளைஞர்களாக இருக்கக்கூடிய வாலிபர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு போதைப் பொருட்களையும் தங்கத்தையும் கடத்திட்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இன்னைக்கு போறாங்க, பயணம் போறாங்க. அரசாங்கத்திற்கு தெரியாம இருக்குதா? நாட்டுக்கு தெரியாம இருக்குதா? எல்லாமே தெரிஞ்சுட்டுதான் இருக்கு. மற்ற பொருள் பில் இல்லாம வந்தா கஸ்டம் ஆபீஸ்ல பிடிச்சி அதை அவன் என்ன பண்றான், அங்கேயே மடக்கிறான். அது நம்ம கப்பல் வழியா வந்தாலும் சரி, பிளைட்ல வந்தாலும் சரி, கஸ்டம் பிடிக்கிறான். ஒருத்தன் போதை பொருளை உள்ள வச்சுக்கிட்டு வயிற்றுக்குள்ள வச்சு தச்சுட்டு போறான். தங்கத்தை அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அவனுடைய ஆசன வாயுகளை வச்சுட்டு அவன் வெளியே கொண்டு போறான், வேற ஒரு நாட்டுக்கு கொண்டு போய் தங்கத்தை கடத்துறான். அப்ப இது அவனை செக் பண்ற போது தெரியாதா? அப்ப தெரிந்தால் அந்த இடத்துல தவறு நடக்கிறது என்று தெரிந்தும் கூட அதிகாரிகளும் நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளும் அதற்கு அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னா, அவங்க அனுமதிச்சாதான் அவங்களுக்கு உண்டான வளர்ச்சி என்பது வந்து கொண்டே இருக்கு. அப்ப இன்றைக்கு இளைஞர்கள் நாட்டினுடைய உண்மையான நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி பயன்படுத்தவில்லை, மாறாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நாட்டினுடைய ஆளுமைகளுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை கைதிகளாக இளைஞர்கள் பிணைக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு பெரிதும் காரணம் நாட்டு சூழல் தான் என்று எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி நான் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Wonderful speech by Rizwan Ansari. And he said many things about the main fault of this nation. And I want to think, this government passed a GO in Jallikattu, in NEET, NEET, NOTE, Bhavan protest, everything, whatever the GO passed, the students came out from the college, they strike the college, they came to road, they came to Mesa Beach. They done protest because of the government. And we want to think, government wants to protect the people, the police want to protect the students, the youngsters from the bad way. But government undertaken the task. Police is protecting the task. So we want to think, this nation is really getting the youngsters to the wrong way. So he gave a wonderful speech. So give a big hand for Rizwan Ansari. Thank you Rizwan Ansari for giving us a wonderful speech. And by following this, and we are going to hear a good speech, an interesting speech by an interesting person who came from a long travel. So I wish to call Rauf Attari. அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, நடுவர் அவர்களே,
அனைவருக்கும் என் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பொதுவாகவே இந்த இளைய சமுதாயம் சீரழிவதற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் தான். ஏனென்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் மாணவனோ மாணவியோ பையனோ பொண்ணோ ஒழுக்கக்கேடா நடந்தானா என்ன சொல்லுவாங்க? வாப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கல, அதுன்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த பையன் கூட சேர்ந்து ஊர் சுத்தினா அப்படின்னா சொல்லுவாங்க வாப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்லுவாங்க. இப்போ அம்மாவே எடுத்துக்கொண்டா பார்த்துக்கோங்களேன், காலையில் ஆனா ஃபோனு, மதியம் ஆனா சமையலறை, இரவு ஆனா நாடகம். பிள்ளைங்க என்ன செய்யறாங்க கூட கவனிக்க மாட்டேங்காங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா வாப்பா எப்போதான் சம்பளம் கொண்டு வருவார், எப்போதான் சரவணா ஸ்டோருக்கு போய் அந்த சீலை வாங்கலாம், பக்கத்து வீட்டுக்காரி 300 ரூபாய்க்கு சீலை வாங்கியிருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு, கலர் டிசைனாக இருக்கு, வாங்கலாம். இப்போ அப்பா அம்மார்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்பாதிக்கணும், எதுக்கு சம்பாதிக்கணும்னு தெரியாம சம்பாதிச்சு கொண்டே இருக்காங்க. இப்போ ஒரு கவிஞர் பாடியிருக்காரு, என்னன்னு சொன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு சொல்லியிருக்காங்க கவிஞர். இன்னும் அம்மா பிள்ளைய வறுமை கூட தெரியாம வளர்க்கணும்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு புல்லட் வாங்கி கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னா ஐபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்தா என்ன போனே தெரியாது, பட்டன் போன் வாங்கி வச்சிருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஐபோன் பாத்துக்கோங்க, சாப்பாடு வரையிலாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பையனுக்கும் அவங்க அப்பா அம்மா தாங்க ரோல் மாடலு. எந்த அப்பா அம்மாவும் இப்படிதான் சிகரெட் பிடிக்கணும், இப்படிதான் மது அருந்தன்னு சொல்லி கொடுக்கல. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அத்தாவோட அத்தா ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பீடி ஒரு தீப்பெட்டி வாங்கிடுவா அப்படிம்பாங்க. செய்யறது பீடி வாங்கிடுவா, சொக்கடா பீடி வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன் செய்யறதே பார்த்துறான், என்ன இது பீடி இப்படி இருக்கு, ஓ இப்படிதான் குடிக்கணும் போல அப்படின்னு அந்த சின்ன வயசுல அவன் கத்துக்கிறான். எதுக்கு குடிக்கான்னு தெரிய மாட்டேங்குது. முன்னாடிலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 4 பிள்ளைங்க இருப்பாங்க, அக்கா அம்மாவை தூக்குவான், அம்மா தம்பியை தூக்குவான், தம்பி தங்கச்சி தூக்குவான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு பையன் தூக்கிட்டு அம்மா அப்பாவுமே பஸ்ல ஏறி அனுப்பிச்சு விட்டுருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பசங்க என்ன பண்றாங்கன்னா, விடுமுறை நாட்கள்ல எழுந்துக்கிறதே கிடையாது. நைட் ஆனா 12 மணிக்கு படுக்கிறான், காலையில பாத்தீங்கன்னா எத்தனை 9 மணிக்கு எந்திக்கிறான். எந்திரிச்சோம் அம்மாட்ட கேட்கான், எப்பா மணி எத்தனைமா கேட்கான், மணி 9 கரெக்டா 12 மணிக்கு எழுதி பிடிச்சிரு சொல்லி மறுபடியும் படுத்துடுறோம். பார்த்துக்கோங்க, இப்படிதான் நடக்கு. இப்போ இடையில பாத்தீங்கன்னா ரொம்ப வழிகேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பார்த்து மொபைல்ல நிறைய கேம் விளையாடுறது அப்படின்னு. ஒரு பையன் என்ன செஞ்சிருக்காங்க, நைட்ல தூங்கிட்டு இருக்கான், கனவுல வாப்பா போய் சுடி 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 இருக்கான். கனவுல வாப்பா எழுந்து ஒரு மினி மீச்சிட்டாரு, என்ன அடி உனக்கு போன வாங்கி கொடுத்தா சுடு சுடு சுடுன்னு சொல்லிட்டு கிடக்க அப்படின்னு இருக்காங்க. இடையில ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்பா வா தம்பி நீ என்ன பண்ற, லாக்டவுன்ல என்ன செஞ்ச அப்படின்னா, அந்த பையன் சொன்னா, நான் எங்க வாப்பா அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கு அப்படின்னா. அவன் வாப்பா என்ன பண்றாரு, சும்மா தான் இருக்காரு. சும்மா இந்த பையன் வாப்பா சும்மா தான் இருக்காரு, இவனுக்கு ஒத்தாசையா இவன் இருக்கானா, அவன் வாப்பாவே சும்மா தான் இருக்காரு. கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு புள்ள லாக்டவுனுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்திருக்கு. அதாவது என்ன சொன்னா, ஆன்லைன் கிளாஸ் சொல்லி பெற்றவங்க போன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு நல்லா கேம் விளாண்டு நல்ல பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளாண்டு கை தந்த பிள்ளையா இருந்திருக்கு போல. அதுக்கப்புறம் கை தந்த பிள்ளையா இருந்திருக்கு போல. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு திடீர்னு ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்றாங்கன்னு சொன்னோன்னே ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தாச்சு. அந்த பிள்ளைக்கு காலைல 11 மணி ஆனா கேம் விளாடணும் போல, எப்பவுமே கேம் விளாண்டுட்டே இருக்கணும் போல. என்ன சொல்லிச்சு, ஒரு வாட்டி தனியா அந்த பிள்ளை வரும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி என்ன 4 பேர் சேர்ந்து கற்பழிச்சுட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த பிள்ளை. உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு 1 வாரமா ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை. உடனே பெற்றோர்கள்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. அந்த பிள்ளை சொல்லிச்சான், யாருமே கற்பழிக்கல, நான் தான் ஒரு சும்மா சொன்னேன். ஏன்னா ஃபோன் யூஸ் பண்ணி நல்லா எனக்கு பழக்கமாயிட்டு என்னால ஸ்கூல் போய் படிக்க முடியல, அதனாலதான் எங்க அம்மா ஃபோன் யூஸ் பண்ணக்காண்டி ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படின்னு சொல்லிச்சான். எனவே இளைய சமுதாயம் சீரழிவதற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சொன்ன முயற்சியில் அவங்க பார்த்த விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் நம்மளே கேள்விப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கெட்ட வார்த்தை அவங்களா பேச மாட்டாங்க, பெற்றோர்கள் அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தை
வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அவங்க கேட்ட வார்த்தைகள் தான் பேசுவாங்க. அதே மாதிரி இந்த போதை அப்படிங்கிறது வெளியில வந்து அவங்க பழகிறது கிடையாது. வீட்டிலேயே தந்தையோ இல்ல தந்தையோட தந்தையோ அவங்க கேட்கிற அந்த பீடி இந்த மாதிரி அவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுனால சின்ன பிள்ளை ஒண்ணும் தெரியாது, பார்க்கறா ஏதோ பண்றாங்க, ஏதோ வாயில வைக்கிறாங்க, நெருப்பு வைக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படிங்கிற மாதிரி நம்மள நகைச்சுவையா பார்த்திருக்கோம்ல. அது தீபாவளி நேரம் போடும், தாத்தா வந்து பீடி வாங்கி கேட்டு இருக்கிறாரு, நம்ம இந்த சீனி வெடி எடுத்துட்டு போய் தாத்தாக்கு அது கொடுத்து அது தாத்தா பத்த வச்சு அது சாப்பிட்டு வாயிலா வெடிச்சு அது ஒரு செய்தியா வந்துச்சு நம்ம பார்க்கிறோம், நகைச்சுவையா பார்க்கிறோம். அந்த குழந்தையுடைய மனசுல அதனுடைய ஆரம்ப விதை எப்படி விதைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம இங்க முக்கியமா இந்த இடத்துல எல்லாரும் பதிவு செய்யக்கூடிய விஷயம் போதைங்கிற ஒரு விஷயம். இளைஞர்கள் இந்த சமுதாயத்துல சீர்கெட்டு போறதுக்கு மிக முக்கியமானது இந்த போதை பழக்கத்துல மூழ்கி இருக்கிறான். அது வெளி சமுதாயத்துல கிடைக்குதுன்னு இவங்க சொல்றாங்க. வீட்டுல ஏற்படுத்தக்கூடிய பெற்றோர்களுடைய வழிகாட்டல் தான் இருக்குது. வீட்டு சூழ்நிலையில தான் அது ஒரு இளைஞனாக இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், அவருடைய சீர்கெடுவதற்கான பெரும் காரணம் வீட்டு சூழ்நிலை தான் என்று சொல்லி அழகிய கருத்துக்கள் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. இதை தாண்டி இறுதியா நாட்டு சூழ்நிலை தான் என்று சொல்லுவதற்காக வெகு தொலைவில் இருந்து வந்திருப்பாங்க. அவங்க சொன்ன அணியினர் மாதிரி அவங்க தூரமா இருந்து வந்திருந்தாலும் எங்க அணியினரும் வெகு தொலைவில் இருந்து தான் வந்திருக்கிறாங்க. நாட்டு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு இளைஞன் வழிகெடுவதற்கு சீர்கெடுவதற்கு பெரிதும் காரணம் அது நாட்டு சூழ்நிலை என்று இறுதியான ஆணித்தரமான விஷயங்களை அடித்து பேசுவதற்காக மசூத் அத்தாய் அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இன்றைய வாலிபர்களின் சீரழிவுக்கு பெரிதும் காரணம் வீட்டு சூழ்நிலையா நாட்டு சூழ்நிலையா, அதாவது பெற்றோர்களா சமூகமா, இதுதான் என்னுடைய தலைப்பு. இன்னைக்கு நடக்கக்கூடிய பட்டிமன்றத்துடைய தலைப்பு. முக்கியமாக நம்ம ஒன்று விளங்கணும், வாலிபர்கள் அதிக நேரம் செலவிடுவது அதிகமாக இருக்கிறது யாரோட இருக்கிறது அப்படின்னா பெற்றோர்களோட கிடையாது. யாராவது பெற்றோரோட இருக்கிறோமா, நம்மளே எடுத்துக்கலாம். வீட்டுக்கு போயிட்டா பெற்றோரோடய இருப்போம், இங்கே இருக்கிறது தனியாக இருக்கிறோம், பெற்றோரோட இருக்க போகிறது கிடையாது. வெளியே பசங்களோட, வெளி வேலைகள், இதே மாதிரி வெளி இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், பெற்றோர்களோட கிடையாது. அதிக நேரம் வந்து வெளி உள்ளவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான் நம்ம அதிகமான தவறுகள், அதிகமான சீரழிவுகளில் ஈடுபடும். குறிப்பாக என்ன அப்படின்னா, 13 வயசு ஒரு மாணவன் என்ன பண்ணுறான், ஒரு கொலை செஞ்சிடறான். கொலை செஞ்சுட்டான் அப்படின்னா அவனை தூக்கி ஜெயிலுக்கு போட முடியாது. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் வைப்பாங்க. அவன் கொஞ்சம் நாளில் வெளியே வந்துடுவான். வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனை கார்பரேட் கம்பெனிக்காரன் அவன் எடுத்துக்கிறான். அவனை எடுத்து ஒரு போதைப் பொருட்கள் விஷயமா இருக்கட்டும், இல்லை அடியாரெலாம் வச்சுருப்பாங்கல்ல, இதே மாதிரி விஷயங்கள்லாம் அவன் ஈடுபட்டு அவன் பெரிய ஒரு கொலைகாரனாக மாறிடுறான். இதுக்கெல்லாம் ஒரு அடித்தள காரணம் என்னது, நம்ம சமூகம் தான். அரசியல் அமைப்பு, கவர்மெண்ட் ஒழுங்கான முறையில் சட்டத்தை கொண்டு வந்துருச்சுன்னா அவன் இப்படி ஆயிருக்க மாட்டான். உண்மைதானே? குறிப்பாக என்ன அப்படின்னா, மது, போதை பழக்கம். எந்த ஒரு பெற்றோரும் நீங்கள் போதை பழக்கத்தை பழகுங்க, நீங்க மது அருந்து இதை பண்ணு அதை பண்ணி எந்த ஒரு பெற்றோரும் சொல்றது கிடையாது. நம்மளே எடுத்துக்கணும். நம்ம நைட் இருந்து படித்தோம் அப்படின்னா நம்ம வாப்பம்மா என்ன பண்ணுவாங்கன்னா காப்பி போட்டு கொடுப்பாங்க. ஏதாவது வாப்பம்மா எனக்கு சாராயம் ஊற்றி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா? எங்கேயுமே நடக்கவே செய்யாது. இல்லை, அதாவது குறிப்பாக என்ன அப்படின்னா, போதை பழக்கம் எடுத்துக்கிட்டா இந்த மது வந்து அப்படிங்கிறது சமூகத்தினால தான் நடக்குது. அப்படிங்க தமிழகத்தில் வாலிபர்கள் 50% மேலே மது பழக்கத்தை ஈடுபடுறாங்க, போதை பழக்கத்தில் மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு சொல்லுது. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த காதல், இந்த லவ் இருக்குது இல்லை, பிப்ரவரி 14 காதலர்கள் தினத்தப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பெண்ணை நோக்கி, அவன் காதலிக்கிற பெண்ணை நோக்கி கிஃப்டோ அல்லது சாக்லேட்டோ ஏதோ கொடுக்குறான். நமக்கு தெரியல, பூ ஏதோ கொடுக்குறான். அது என்ன நடக்குது அப்படின்னா, எந்த ஒரு வாப்பம்மாவாவது என்னுடைய மகனே வா, உன்னை லவ் பண்ணுற பிள்ளையை கொண்டு போய் பூ கொண்டு போய் கொடுத்தியா, கிஃப்ட் கொண்டு போய் கொடுத்தியா, இதெல்லாம் கேட்குவாங்களா? கிடையாது. இதெல்லாம் செய்யறது யாரு? சமூகத்தோடைய திரைப்படங்களை பார்த்து, நடிகைகள் செய்யறத பார்த்து, உலக மக்கள், நம்ம நண்பர்கள் இதெல்லாம் செய்யறத பார்த்து அவன் கெட்டு போறான். சம்மந்தமே நான் வாப்பம்மா மேல பழிய போடக்கூடாது. பெற்றோர்கள் தன்னுடைய வீட்டில் இழுத்து போட்டு அடித்து கூட அடிப்பாங்க அந்த தப்பு பண்ண போட்டு. இதெல்லாம் தேவையா நம்ம குடும்பத்துக்கு? அப்படிதான் நடக்குது உண்டு. அது மட்டும் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமா சொல்லிட்டு போகலாம்.
இந்த ஆடை விஷயமா அவங்க வசீர் மூலம் சொன்னாங்க, பெற்றோர்கள் கண்டிக்கணும் அப்படின்னாங்க. யார் பெற்றோர்கள் பேச்சை கேட்கறது இந்த காலத்துல? அதெல்லாம் முடியாது. வாலிபர்கள் ஏறி தாண்டிட்டாங்கன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. திரைப்படத்தை பார்க்குறான், ஒரு நடிகர் போடுறாரு, இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, பிடிச்சிருக்கு, அவன் போடுறான், அதை ஏற்று கேட்க முடியும். இங்கெல்லாம் மெயின் காரணம் யாரு? திரைப்படத்தை நடிக்கக்கூடிய நடிகர்கள் மேல தவறு. கவர்மெண்ட் ஒழுங்கா எடுத்து சொல்லிக்கணும், இதெல்லாம் கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இதே மாதிரி தான் இருக்கணும், ஒரு முறையா சொல்லியிருந்தாங்கன்னா இதே மாதிரி தவறுகள்லாம் நடக்காது. பெற்றோர்கள் அவங்களால எவ்வளவு முடியுமோ அதெல்லாம் அவங்களால செய்ய முடியும். அவங்க வந்து கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா அவங்க தட்டி கேட்பாங்க, இதெல்லாம் பண்ணாதப்பா, இதெல்லாம் பண்ணாதப்பா சொல்றாங்க. ஒரு 4 செவத்துக்குள்ள பாத்ரூமா இருக்கட்டும், இல்ல வெளி இடங்களா இருக்கட்டும், எத்தனையோ தவறுகள் நடக்குது. இதெல்லாம் அவங்களால தட்டி கேட்க முடியுமா? கதவை தட்டி என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க முடியுமா? முடியாது. இல்ல இதே மாதிரி தவறுகள் எவ்வளவு நடக்குது. இதுக்கு வந்துட்டு பெற்றோர்கள் தான் காரணம் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் வண்ணாரப்பேட்டையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. 300 வாலிபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண்மணி அந்த இடத்துல கற்பழிக்கப்பட்டு இறந்து போனோம். இதே மாதிரி ஒரு மோசமான செயல்களுக்கெல்லாம் யார் காரணம்? சமூகம் தான். சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகள், திரைப்படத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை பார்த்து அந்த பையன், அந்த மாணவர்கள் கெட்டு போறாங்க, அந்த தவறுகள் நடக்குது. இன்னும் சொல்ல போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய சகோதரர்கள் 2 நபர்களுமே தெளிவான முறையில் எடுத்து சொல்லிட்டாங்க, சமூகம் தான் மெயின் காரணம், சமூகத்தினாலதான் பல தவறுகள் நடக்குது, வேலை வாய்ப்பு இல்லை, இதே மாதிரி தவறு எக்கச்சக்கமா நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த காலத்துல நம்மளுடைய இந்தியாவா இருக்கட்டும், இது ஒரு சில நபர்கள் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க, வாலிபர்கள் நிலைமையில இருந்தாங்க. அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் பேச்சு ஒழுங்கா கேட்டு ஒழுங்கான முறையில் இருந்த காரணத்தினாலதான் அவங்க நல்ல முறையில் இருக்கிறாங்க. தெளிவான உண்மை அதுதான். இதை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல விதமா பட்டிமன்ற நிறைவுக்கு வந்திருக்குது. மசூதத்தா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க நம்மளே வீட்டுல பாக்குறோம், பெற்றோர்கள் ஆரம்பத்தில் காலையில எழுப்பும்போது காஃபி கொடுப்பாங்க, நைட்டு தூங்கும்போது பால் கொடுத்து தூங்க வைப்பாங்க. எந்த பாப்பா அம்மா சாராயத்தை குடின்னு ஒரு கிளாஸ் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க? எப்படி நீங்க பெற்றோர்கள் மேல கொண்டே சொல்லலாம்? பெற்றோர்கள் வளர்க்கிற வளர்ப்பை தாண்டி சமுதாயத்துல தலை சிறந்து வளர்க்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த சமுதாயத்துல அவங்களை கால் எடுத்து வச்சு வெளிநடத்துற அந்த பாதையை காட்டி கொடுக்குறாங்க. அவங்க சமுதாயத்துக்குள்ள கால் எடுத்து வச்சதுல இருந்து இந்த சுற்று வட்டாரத்துல பார்க்கிற சூழ்நிலை மூலியமா தான் அவனுடைய வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையா மாறுவதற்கும் வழிகட்டு சீர்கட்டு போவதற்கான சூழல் அமைகிறது இந்த நாட்டு சூழ்நிலை தான் என்று சொல்லி வலுவா தன்னுடைய அணிக்கு வலுவை சேர்த்திருக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல விஷயங்களை கவனிக்க வேண்டியது, இன்றைய சமுதாய இளைஞர்களுக்கு பாதிக்கப்பட்ட பெரிய விஷயம்னு சொன்னா இந்த போதை விஷயங்கள். அததான் இந்த பட்டிமன்றத்துடைய மைய கருத்தா வச்சு எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. இந்த போதை விஷயங்களை நம்ம மிகவும் பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ சமுதாயத்துல தகவல்களை பார்க்கிறோம், எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு மட்டும் போயிடக்கூடாது, எத்தனையோ பெற்றோர்கள் இயக்கக்கூடிய இயக்கங்களை பார்க்கிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், ஒரு மாணவன், அந்த மாணவன் வந்து என்ன செய்யறான், கல்லூரி நாட்கள்ல அவனுக்கு கிடைக்கக்கூடிய தீய நண்பர்கள் மூலியமா அவனுக்கு கிடைக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் தவறா கிடைக்கிறதுனால அந்த போதையில ஆரம்பமா அடிமையாகிறான். இது விஷயம் வீட்டுக்கு ஒரு நாள் தெரியறதில்லை, சுமூகமா அது தெரியாமலே வழி நடத்தி வந்துட்டு இருக்கிறான். இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது அவனுடைய போதையுடைய மோகம் அதிகமாக சின்ன விஷயம், சின்னதா ஆரம்பிச்ச அந்த விஷயம் ரொம்ப அதிகமா அவனுடைய மோகம் அதிகமானவன நாட்டின் சூழ்நிலையிலான சொன்ன காரணத்தில் திருசுவனத்தை சொன்ன அந்த விஷயம் அந்த ஊசியின் மூலியமா நரம்புல அந்த போதையை உள்ள செலுத்திக்கிறான். அதனுடைய அந்த போதையுடைய பிரதிபலிப்பு அவனுக்குள்ள அதனுடைய அந்த வேகம் உச்சகட்டமா போய் ஒரு நிலைமையில அவன் இறந்து போயிடான். இந்த இறந்து போனதுக்கு அப்புறமா அவனுடைய உடல் ஆய்வு செய்யும் பொழுது, அதாவது டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமா இந்த போதை பழக்கத்துல உங்க பையன் ஈடுபட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வரான் பெற்றோர்கள் கிட்ட. பெற்றோர்களுக்கு இது சார்ந்த எந்த விஷயமுமே தெரியாது. கேட்ட பெற்றோர்களுக்கு தாங்க முடியல. அவங்க கேட்ட அம்மா கீழே உட்கார்ந்து அழகல்ல சொல்றாங்க, என் பிள்ளைய நான் இப்படிப்பட்ட பிள்ளையா வளர்க்கவே இல்லை, என் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைன்னு எனக்கு தெரியும், உங்க ஆய்வு பொய் செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிற முடியாம அழகக்கூடிய அழுகையோடு அந்த செய்தித்தாள வரக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த நாட்டு சூழ்நிலை ஒரு சமுதாயத்தை, ஒரு வாலிபர்களை, மாணவர்களை வெளிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. வாலிபர்களாக, மாணவர்களாக, அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களாக உருவாகக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களாகிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான வழிமுறைகளை, அதற்கான சூழ்நிலையை இந்த நாட்டின் மூலியமாக நல்ல விதமாக
விதமான சூழ்நிலையாக இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.